ரஹ்மானிர் ரஹீம். ஆரம்பமாக நாங்க படிக்க இருக்கின்ற இந்த பாடம் தான் மபாதிஉ இல்மி தஜ்வீத் என்றதான் நாங்க இப்ப படிக்க போற பாடம். எங்களோட தஜ்வீத் கலையை நாங்க ஸ்டார்ட் பண்ற சந்தர்ப்பத்துல முதலாவது நாங்க என்ன செய்யறோம்னால் என்ன படிக்க போறோம் என்ற ஒரு உள்ளடக்கத்தை பத்தி லேசா சொல்றேன். அதாவது இல்மு தஜ்வீத்னு சொன்னால் என்ன, தஜ்வீத் கலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அடுத்தது அல்லஹன், அதாவது பிழைகள் சம்பந்தமாக ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று தரப்போறோம், குர்ஆன் ஓதுறதுல உள்ளது. அடுத்து நாங்க ஹுக்குங்கள், அதாவது தஜ்வீத் முறைப்படி ஓதணுமா கட்டாயமா அது சம்பந்தமான நாங்க சட்டங்களை கொஞ்சம் பார்க்க போறோம். அடுத்தது நாங்க எப்படி அவசரமாக ஓதுறது, அவுது பிஸ்மி சம்பந்தமான சட்டங்கள் இந்த பிரசன்டேஷன்ல நாங்க ஆரம்பத்துல பாக்குறது கேட்கிறோம். எல்லாரும் நல்லா தயாராக இருக்கிறீங்களா? ரைட். முதலாவதாக மனசுல வச்சுக்கோங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல எங்களுக்கு தந்திக்கிற கலைகள்ல அறிவுல மிகச்சிறந்த ஒன்றுதான் அல் குர்ஆன். அல் குர்ஆனை ஓதக்கூடிய கலை என்ற வகையில இது யார்கிட்ட இருந்து வருகுதுன்னு சொன்னா ரப்புல் இஸ்ஸாட்ட இருந்து வருகுது. ரப்புல் இஸ்ஸான்னு சொன்னா மேல இருக்குது அல்லாஹு தஆலாட பேரு தான். அல்லாஹு தஆலா எப்படி எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறோம் அத மாதிரிதான் நாங்க ஓதணும். அல்லாஹு தஆலா யாருக்கு சொல்லி கொடுத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்தான். அப்ப இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள்ல தலைவர் என்றது உங்களுக்கு தெரியும். எனவே மலக்குமார்களே சிறந்த ஒருத்தரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தான். சரியா? அப்ப அந்த கிராத், அந்த ஓதல் எல்லாமே எப்படி வரணும்ன்றது அல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தது. திரும்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட இருந்து யாருக்கு போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக்கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 7 வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குது இந்த அல் குர்ஆன் இப்படித்தான் ஓதணும், இதான் வசனங்கள் என்று சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித ஜின் படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்பு. எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் எப்படி அல்லாஹ் ஓதவன் நினைச்சோம் அங்கிருந்து அதே மாதிரி கற்றுக்கொண்டாங்க. எனவே இது ஒரு அல்லாஹ் கிட்ட இந்த வார ஒரு சங்கிலி தான் நாங்க படிக்க போற தஜ்வீத் கலை. ரைட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து யாரு படிச்சிப்பாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் அல் குர்ஆன் ஓதுற கலையை கற்றுக்கொண்டாங்க. அதுல முக்கியமான ஒரு சஹாபி தான் இங்க 1ஆம் நம்பர்ல போட்டிக்கிற ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் குர்ஆனை எழுதுறதுல முக்கியமாக பொறுப்பாக போடப்பட்ட சஹாபி என்றது எல்லாருக்கும் தெரியும். அங்கிருக்கிற மற்ற சஹாபாக்களுக்கு ஓத தெரியாமல் இல்ல, நிறைய குரூப் எல்லாருக்கும் ஏலும். இங்க நான் ஒருத்தரை நான் போட்டிக்கிறேன். அப்ப அப்படி அப்துல்லா இப்னு ஹுபைப், அதுக்கு பிறகு ஆசிம், அதுக்கு பிறகு ஹஃப்ஸ்ன்னு சொல்லி சில்சிலா ஒன்று போகுது. அதாவது ஒரு சங்கிலி தொடராக ஒருத்தர்ட்டின் ஒருத்தர் பெற்றுக்கொண்டு வராங்க. இன்னும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்குது, 3ஆவதுல ஆசிம் என்று சொல்லி. ஆசிம் என்றவரும் ஒரு ஃபேமஸான ஒருத்தர், ஆசிம் இப்னு அபி நுஜூத். அவர்கிட்ட கற்றவங்களையே நல்லா தேர்ச்சி பெற்று நல்லா படிச்சு நல்லா வந்தொருத்தர் தான் ஹஃப்ஸ் இப்னு சுலைமான். இந்த ஹஃப்ஸ் இப்னு சுலைமானை தான் நாங்க இப்ப ஹஃப்ஸ் ரிவாயத்தில் ஓதுறேன்னு சொல்றேன்னா அந்த ஆள் யாருன்னு சொன்னா இந்த ஹஃப்ஸ் இப்னு சுலைமான். சரியா? அப்ப உலகத்துல நிறையவே இன்றைக்கு ஓதப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ரிவாயத் ஹஃப்ஸ் இப்னு சுலைமான் ரிவாயத்தை தான் நீக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சும்ம அவ்ரஸ்னல் கிதாப அல்லதீன இஸ்தஃபைனா மின் இபாதினா. அதாவது கிதாபண்டா குர்ஆனை அல்லாஹு தஆலா இபாதுகள்ல தாண்ட அடியார்கள்ல யாரை இஸ்தஃபைனா, யாரை தெரிவு செஞ்சுக்கிறானோ அவங்களுக்கு தான் இது வராசத் சொத்தாக, வாரிசுரிமை மாதிரி சொந்த சொத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கின. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த குழுலிக்கிற நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொள்வோம். அல்லாஹு தஆலா நாடினவங்களுக்கு தான் இந்த புத்தகம் ஒரு வராசத்தா கிடைக்கும். சரியா? அப்ப இந்த தஜ்வீத் கலையை சரியாக தெரிஞ்சு அதை அறிஞ்சு கொள்ளணும் என்று சொல்றது, நீங்க உங்களோட மனசுல அது வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களை தெரிவு செஞ்சுக்கிறான் என்று அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாங்க படிக்க போற தஜ்வீத் கலையோட ரிவாயத் என்னன்னு சொன்னா ரிவாயத்து ஹஃப்ஸ்ல இருந்தா பார்க்க போறோம். சரியா? ஆசிம் என்றவர்கிட்ட இந்த கற்றுக்கொண்ட ஹஃப்ஸ் என்ற ரிவாயத்துல தான் தஜ்வீத் கலையை பார்க்க போறோம். ரைட். இப்ப ஒரு கேள்வி வருது, தஜ்வீத் கலை என்றால் என்ன? சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க நல்ல திறம்பட செய்யணும் வேணா, அதைத்தான் தஜ்வீத் என்ற சொல்லுக்கு மீனிங். தஜ்வீத் என்ற சொல்ற மீனிங் தஹ்சீன். அதாவது நீங்க அரபிக் சொல்லுக்கு எல்லாத்துக்கும் பொருளை யோசிக்க வேணாம், நான் சொல்றது மட்டும் விளங்கிடுங்க. அதாவது ஒன்றை நல்லா செய்யணும், பெர்ஃபெக்டா செய்யணும்.
அதைத்தான் வந்து தஜ்வீத் என்ற சொல்லுக்கு மீனிங் வருது. சரியா? அப்ப தஜ்வீத் கலையில இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுல முக்கியமான 2-3 விஷயம் இதை நல்லா அவதானிச்சுக்கோங்க. ஒன்று வந்து இது ஒரு கலை, இது ஒரு அறிவாக இருக்குது. அது வந்து ஹுரூஃபுல் அரபியா, அரபு எழுத்துக்களை வந்து சரியா நுத்துக் பண்ணணும், சரியாக மொழியணும், உச்சரிக்கணும். அரபு எழுத்து சரியாக உச்சரிக்காட்டி தஜ்வீத்ல பெரிய ஒரு பகுதி வந்து கம்ப்ளீட் ஆகல. சரியா? அப்ப அப்படி சரியா உச்சரிக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யலாம்? மாரிஃபத்துல் மஹ்ரஜ், மஹாரிஜ தெரிஞ்சுக்கணும். நீங்க மஹாரிஜ்னு தனிப்பாடம் படிக்க போறீங்க, மஹாரிஜ்களை தெரிஞ்சிருக்கணும். சிஃபாத்தன் ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சிருக்கணுமா? ரைட். மஹ்ரஜன் ஒன்று இருக்குது, சிஃபாத்தன் ஒன்று இருக்கு. மஹ்ரஜண்டா எழுத்து எங்க பிறக்குதுன்னு படிக்க போறீங்க. சிஃபாத் என்று சொன்னால் பண்புகள் என்னன்னு படிக்க போறீங்க. எழுத்துக்களுக்கும் பண்பிக்கு மஹ்ரஜ் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிறப்பீங்க, அதே மாதிரி எழுத்துக்கும் பிறக்கிறதுக்கு இடமிக்கு சரியா அந்த இடத்துலதான் எழுத்து எங்கட வாய்க்குள்ளால பிறக்கணும். சிஃபாத் அதுக்குன்னு பண்புகள் இருக்குது, அந்த பண்புகள் எல்லாம் அதோட ஒட்டி இணைஞ்சு வந்தா தான் அது தஜ்வீத். ரைட்? அப்ப நீங்க படிப்பீங்க சிஃபாத்ல 2 வகை இருக்கு, எல்லாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். தஜ்வீத் கலைப்படி ஓதணும்னு சொல்றீங்களே, அப்படியாக இருந்தால் இதுக்கு ஏதாவது ஆதாரம் ஈக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ரைட்? நீங்க எல்லாரும் ஆசிரியர்கள் என்று நியத்தை வச்சுக்கோங்க, அடுத்தாக்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்கன்னு அந்த பாணியில பாருங்க. ரைட்? குர்ஆனை வந்து நாங்க தஜ்வீத் முறைப்படி ஓதோன்னு சொன்னா அதுக்கு குர்ஆன்லயும் ஆதாரம் இக்கி, ஹதீஸ்லயும் ஆதாரம் இக்கி. வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ரைட்? அல் குர்ஆனை வந்து தஜ்வீத் முறைப்படி ஓதுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம், அதாவது நிதானமாக நிறுத்தி நிறுத்தி சட்டங்களை பேணி ஓதணும் என்று சொல்றது தான் வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்று சொல்றது. ரைட்? அடுத்தது சவுண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? அப்படின்னா செக் பண்ணி போடலாம் கேக்குறேன்னு சொன்னா. ரைட். அப்ப ஹதீஸ்ல என்ன வருதுன்னு சொன்னால் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, குர்ஆனை வந்து அரபிகளோட லுஹூன்கள்ல ஓதட்டான். அரபிகள் எப்படி ஓதுறோ அந்த டோன்ல அந்த அமைப்புல தானே ஓதணும், அவங்களோட மஹ்ரஜ்கள் அவங்களோட சவுண்ட்ல தானே ஓதணும் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிச்சுக்கிறாங்க. அஹ்லுல் கிதாப் இந்த யூத நசாராக்கள், சரியா, இந்த யூத நசாராக்களும் பாவிகளும் இவங்க வந்து அழகழகா குர்ஆன் ஓதுவாங்க, அப்படி நல்ல டோன் எல்லாம் எடுத்து ஓதுவாங்க, அவங்க ஓதுறத நீங்க பின்பற்ற வானம் என்று சொல்லி இந்த பெரிய ஹதீஸ்ல எச்சரிக்கப்பட்டிருக்குது. அவங்க வந்து நல்ல இன்னிசையாக கேட்டுக்கொண்டிருக்க போல வேற எங்கேயோ போற மாதிரி எல்லாம் ஓதுற காலம் வரும், அந்த காலம் வந்து கொண்டுதான் இருக்குது. சரியா? ஆனா அப்படி அல்ல, அல் குர்ஆன் வந்து அரபிகளோட முறையில எப்படி இறங்கிச்சோ அப்படி ஓதுங்கன்னு சொல்லி. அப்ப நாங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். நாங்க அறக்குறையா தெரிஞ்சுட்டிருக்கிறோமா அல்லது யாரையும் அழகா ஓதுறத மாத்திரம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமான்றத கொஞ்சம் யோசிக்கணும். ரைட். அல்லஹன் ஃபி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதக்குள்ள திலாவாண்டா தெரியுமா, குர்ஆன் ஓதுறது. லஹன் என்று சொன்னால் அரபு மദ്രസா பிள்ளைகள் நீங்களும் நிலங்கச்சுக்கோங்க, தஜ்வீத் கலையில லஹன் என்று சொன்னால் டோன்ல ஓதுறது மட்டுமல்ல, பிழை என்று சொல்லி ஒரு அர்த்தம் அந்த அமைப்புல பாவிக்கப்படுற. லஹன் என்றால் ஓதுற நேரத்துல நாங்க ஒழுங்காக ஓதாத பல பிழைகள், அதுக்கு ஹதஉன் அப்படியான சொற்கள் பாவிக்கப்படுறல. லஹனுன் என்ற சொல் தான் தஜ்வீத் கலையில பிழைக்கு பாவிக்கிறோம், அதை நல்லா விளங்குவோம். ரைட். அப்ப பிழை என்று சொன்னால் அதை நாங்க 2 பகுதியாக தஜ்வீத் கலையில பிரிச்சு பாக்குறோம். ஒன்று அல்லஹ்னுல் ஜலி என்றும், 2வது அல்லஹ்னுல் ஹஃபி என்றும் நாங்க வந்து பிரிச்சு 2ஆக பிரிக்கிறோம். அல்லஹ்னுல் ஜலி என்றால் என்ன? அல்லஹ்னுல் ஜலி என்று சொன்னால் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிழைதான் அல்லஹ்னுல் ஜலி என்று சொல்றது. அதாவது அரபிகள் யாரு கேட்டாலும் பிழை என்று சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு பின்னால் உதாரணம் சொல்றேன். ஜலி என்ன எல்லாராலையும் விளங்கி கொள்ளலுமான பிழை. அல்லஹ்னுல் ஹஃபி, ஜலி என்று சொன்னா கிளியர் மிஸ்டேக் என்று சொல்லலாம். அல்லஹ்னுல் ஹஃபி என்று சொன்னா அதுக்கு ஆப்போசிட், ஹிடன் மிஸ்டேக், அதாவது எல்லாருக்கும் விளங்கி கொள்ளலாம், அந்த துறையில இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் விளங்கலும், அதுதான் அல்லஹ்னுல் ஹஃபி என்று சொல்றது. ரைட். எக்ஸாம்பிள பாருங்க.
அல்லஹன் ஃபி திலாவத்தில் குர்ஆன்லயே தான் முதலாவதுக்கு அல்லஹ்னுல் ஜலி கிளியரான மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்க்குற நேரம் ஒரு உதாரணம். அன்அம்து அலைஹிம் என்ற இந்த குர்ஆன் ஆயத்துல உங்களுக்கு பட்டுன்னு விளங்குதா? அன்அம்த அலைஹிம் தான் வருதுன்னு சொல்லி. இது எல்லாருக்கும் விளங்கும். காரணம் எங்களுக்கு ஃபேமஸ்ன்றதல்ல, பொருள் வித்தியாசம். ஒன்னாவது, அதாவது அல்லாஹு தாலா சொல்றான், நான் அவர்களுக்கு அருள் புரிந்த. அப்ப அந்த ஒரு அடியான் சொல்ற அந்த அலைஹிம், நீ அருள் புரிஞ்சேன்னு சொல்ற இடத்துல அண்ணாம் தூண்டு அம்மாவாக மாறினால் நான் அருள் புரிஞ்சேன் என்று மாறிடும். இப்ப நீ அருள் புரிஞ்ச என்று சொல்லி அல்லாவை பார்த்து சொல்றத நான் தான் அருள் புரிஞ்சேன்னு ஒரு மனுஷன் சொல்றதா மாறிடும். அப்ப அங்கின அரபு தெரிஞ்ச எந்த யாருக்கா இருந்தாலும் அது அல்லஹ்னுல் ஜலி கிளியரான பிழை, தவிர்க்கப்பட வேணும் என்றதை விளங்கிக்கோங்க. இன்னொரு உதாரணம் ஃபகஸ்ஸரகும் என்றத ஃபகஸ்ஸரகும் சீனை வச்சு ஓதுறோம். சரியா? சாதாரண அடிப்படை, பின்னால இருக்கிற உதாரணம் தான் அடிப்படை. கஸ்ஸரகும் என்று சொன்னால் உங்களை அல்லாஹ் இந்த பொருளை நீங்க விளங்கிக்கொள்ளணுமான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இது ஆபத்து, விளங்காம இருந்தால் ஆபத்து, அதுக்காகத்தான் விளங்கிக்கொள்ளணும்னு சொல்றது. ரைட். ஃபகஸ்ஸரகும் என்று சொன்னா உங்களை அல்லாஹ் தஆலா நிறைய நிறைய அதிகமான ஆக்களாக மாத்தினா, நிறைய பேர் ஆக்கினா. இதை நீங்க கஸ்ஸர உச்சரிச்சுட்டேன்னு வைங்க. அப்படி உச்சரிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா உங்களை அல்லாஹ் தஆலா துண்டு துண்டா உடைச்சி போட்டுட்டான்னு அர்த்தமாகிடும். அப்ப அங்கின கசரண்டா உடைச்சேன்னு அரபுல அர்த்தம். அப்ப அங்கின அர்த்தம் மாறிடும். சரியா? அப்ப இது அல்லஹ்னுல் ஜலீல வருது. அதை விளங்குற ஒருத்தருக்கு விளங்கும். இந்த இடத்துல இப்படி வராதே. நாங்க சொல்லுவோம் ஹலக்க ஹலக்க இப்படின்னு சொல்லுவோம். ஹலக்க படைச்சான், ஹலக்க அழிச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அத மாதிரி பிளகர். ரைட் ரைட். அப்ப அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தாவது நீங்க அல்லஹ்னுல் ஹஃபி, அதாவது எல்லாருக்கும் விளங்காது, கொஞ்சம் பேருக்கு தான் விளங்கும். அது யாராயிருக்கும் என்றதை பார்த்தால் தஜ்வீத் கலைய கற்று துறை போனவங்களுக்கு மட்டும் விளங்கக்கூடிய தஜ்வீதோட சம்பந்தப்பட்ட பிழைகள், இவைகள் எல்லாமே அல்லஹ்னுல் ஹஃபியாக இருக்கும். ரைட். இப்ப நாங்க அல்லஹ்னுல் ஹஃபிய பாக்குற நேரத்துல, அதாவது ஹிடன் மிஸ்டேக் என்றதை பாக்குற நேரத்துல, இது சூ அல் அஸாப் அப்படின்னு ஓதணும். ஆனா ஆக்கள் ஓதுறாங்க சூ அல் அஸாப். சூ அல் என்ன பிரச்சனை? நீட்டல. அப்ப இது அரபிகள் என்றாலும் எல்லாருக்கும் விளங்காது. அப்ப யாருக்கு விளங்கும்? இது இந்த இடத்துல இப்படித்தான் நீட்டணும், மத்தொண்டு இருக்குதுங்கன்னு இது நீட்டணும், இவ்வளவுதான் நீட்டணும் என்றது தஜ்வீத் கலை கற்றவனுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அது அல்லஹ்னுல் ஹஃபி, அந்த மிஸ்டேக். இப்ப அன்ஃபுசிக்கும் அப்படின்னு ஓதுற, அது சரியா பிழை. எப்படி ஓதணும்? பூசிக்கும் பூசிக்கும் அப்படின்னு ஓதணும். அப்ப அப்படி பூசிக்கும் சொல்லி ஓதல்ல என்று சொன்னால் அப்ப அங்க என்ன நடக்கிற? அதுல நூன் விளங்காம ஓதணும்ன்றது அது தஜ்வீத் சட்டம். அது தஜ்வீத் கலைய தெரிஞ்சவங்களுக்கு தான் பிழை விளங்குற. எனவே இந்த ரெண்டு வகையான மிஸ்டேக்களையும் நீங்க நல்லா விளங்கெடுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். உதாரணமாக எழுத்துக்களை சரியாக நான் உச்சரிக்காட்டி என்ன நடக்கும் சட்டம், ஹுக்கும், சட்டத்தை நாங்க பார்க்க போறோம். சரியா? அர் ரஹ்மான் என்ற ஒரு சொல்ல வைங்க, மஹ்ரஜ்ல பிழை வருது. அர் ரஹ்மான் உச்சரிச்சு அர் ரஹ்மான், இல்லாட்டி அர் ரஹ்மான் உச்சரிச்சு ஹாவ ஹாவாக்கின, ஹாவ ஹாவாக்கின அர் ரஹ்மான். நிறைய பேர் அப்படித்தான் ஓதுற. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் தான் ஓதுற. இதுல சட்டம் என்ன தெரியுமா? ஹராம். ஹராம், பொதுவான சட்டமே ஹராம். ஏண்டா அல்லாஹு தாலாக்கே பொருள் இல்லாத பேரை சொல்லி நாங்க ஓதி துவா கேட்டு என்ன பயன்? ரஹ்மான் என்று ஓதி எந்த பிரயோசனமும் இல்லை. ரைட். எனவே நான் கவனமாயிருங்க. நிறைய பேர் தஜ்வீத் படிச்சிக்குன்னு சொல்ற, நிறைய நிறைய ஜுசு ஓதுற, நோம்புக்கு எத்தனையோ ஜுசு குர்ஆன் முடிக்கிறேன், ஆனா ரஹ்மான் என்று ஓதுற. ஹராம், உச்சரிக்கப்படல, வேறொரு ஹா வந்திருக்குது. எனவே இது பேணி ஓதுறது வாஜிப். அப்படி இல்லாம இதுல கொல மாற்றங்கள் செய்யறது ஹராம். ரைட். அதே மாதிரிதான் நீங்க பின்னால படிக்க போற சிபாத்துல் ஹுரூஃபாக இருந்தாலும் எழுத்துக்கிட்ட பண்புகளை நாங்க சரியா கொடுக்காட்டியும் என்ன நடக்கும்? தஜ்வீதுல சட்ட அடிப்படையில பார்த்தா என்ன நடக்கும்? இதுல நாங்க ரெண்டா பார்ப்போம். சரியா? பொருள் மாறக்கூடிய பண்புகளாக இருந்தாலும் இருந்தால் பொருள் மாறாத பின்னால வரும். எப்படின்னு சொன்னா அசா
அப்படின்னு சொல்லி உதாரணம். இத நீங்க அசோ என்று உச்சரிக்கிற அல்லது அசோ அண்டத்தை தூக்கி அசான்னு உச்சரிக்கிற சவுண்ட் சரி, மஹ்ரஜ் சரி. ஆனா அசோ அசா என்ற போல எழுத்துக்கே உரிய சில பண்புகளை நாங்க இல்லாமாக்கினதுனால வேற எழுத்தாக மாறிட்டுது. அப்ப இந்த இடத்துல பொருள் பில அசான்னு சொல்லி சீன் வந்தால் நீங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி நடக்கலாம் என்று சொல்லி இப்படி ஒரு நடக்க சான்ஸ் இருக்கிற அதுதான் சீன். அசோ அசோ அப்படின்னு சொல்லி வந்தால் சோத் என்னன்னா பாவம் செஞ்சிட்டான், ஒரு பெரிய பிழைய உண்ட செஞ்சிட்டான் என்று சொல்லி சோத் அசோ என்று சொல்லி வரும். அப்ப இது நீங்க எல்லாத்தையும் துண்டு துண்டாக குறிக்க தேவையில்லை. சட்டம் வந்து பொருள் மாறக்கூடியதாக இருந்தால் ஹராம் என்றதைத்தான் நீங்க இங்க விலங்கு எடுக்கணும். அப்ப இப்படி ஒரு விஷயத்த செய்வான் என்ற ஒரு விஷயத்தை தூக்கி அவன் பாவம் செஞ்சிட்டான் என்று சொல்லி நாங்க ஓதிட்டு போறோம், எங்களுக்கு கணக்கும் இல்லை. எங்கட ஸ்பீச்ல யாரு சரி மாத்தி ஒரு விஷயத்த செஞ்சா எங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அல்லாஹு தாலாட குர்ஆன் வசனத்துல நாங்க நிறைய பிழை விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு உதாரணம் இதுக்கு போதும். நான் சொன்ன உங்களுக்கு பண்புகள்ல இன்னொன்றிக்குது சிஃபா தஹ்சீனியான்னு சொல்லி, சரியா? நீங்க அரபை யோசிக்க வேணாம். உதாரணமா அர் ரஹ்மான் ரஹீம் என்றக்குள்ள அந்த ரா இதுக்கு ரெட் கலர்ல போட்டிக்கிறோம். ரா அர் ரஹ்மான் என்று வள்ளி நம்ம ஊதுறது அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்று ஊதுற, சும்மா அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் இல்ல அர் ரஹ்மான் என்று ஊதுற. பங்கின வந்து பொருள் பிழையாக இல்லை. ஆனா அல்லாஹு தாலா எப்படி அரபு உச்சரிக்கப்படும் எதிர்பார்க்கிறோ அந்த ஒன்றும் உச்சரிக்கப்படல. அந்த எழுத்துக்குரிய எல்லா ஹக்கையும் நாங்க கொடுக்கல. எனவே அது வந்து ஓரளவுக்கு பாரதூரமானது, ஓரளவுக்கு அதுவும் பாரதூரமானது. சரியா? ரைட். இதுவும் வந்து இந்த எல்லா மிஸ்டேக்குகள்ல இருந்தும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி விளங்கினவங்க அவசரமாக யோசிச்சு நடந்து கொள்வாங்க. ரைட். எனவே இந்த ஹுக்கும் இந்த ஹுக்கும்ல வந்து நாங்க இன்னும் கொஞ்சம் கவனிக்கணுமான ஒரு விஷயம் இக்கி தலக்கா முஷாஃபஹா, இந்த தலக்கின்னு சொல்லலாம், முஷாஃபஹான்னு சொல்லி போட்டிக்கிறேன். மദ്രസா பிள்ளைகள் வினைக்குவோங்க. அது என்னன்னு வாய்மொழி மூலம் நாங்க எங்க ஒத்தட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுறது. புக்கில் மட்டும் பார்த்து படிச்சு தஜ்வீத் திருந்த இயலா. வேற ஸ்டடீஸ்கள் மாதிரி தஜ்வீத் ஒரு நாளும் புத்தகத்தை பார்த்து மட்டும் படிக்கலாம். அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து படிச்ச ஒரு சஹாபி கிட்ட இருந்து படிச்ச ஒருத்தர் அப்படி சனது வந்து ஆக்கள் இக்குது, இஜாஸா கிடைச்ச ஆக்கள்னு சொல்லுவாங்க. இப்படியான ஆக்கள்கள்ட்ட இருந்து சரியா ஓத காதால கேட்டு திருந்தினவங்கள்ட்ட இருந்து கேட்டு ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் முஷாஃபஹான்னு சொல்றது, வாய்மொழி மூலம் கேட்கறது. நாங்க திரும்ப அவங்கள்ட்ட வாயால பாடம் கொடுத்து திருத்தி பாக்குறது. சரியா? ரைட். அப்ப இந்த அமைப்புல வந்து நாங்க செய்யாம இருந்தேன்னு சொன்னால், இதுல கணக்கில்லாம இருந்தால், இஹ்லாலாக இருந்தால், இஹ்லால்னு சொன்னா அதுல எங்க நினைச்ச மூப்புல நாங்க நாங்க இப்படித்தான் டோனைக்கும் அப்படித்தானு நாங்க இஹ்லால் பண்றோம் அதை வச்சுக்கொண்டு. அப்ப அந்த நேரத்துல அது ஹராம், அதுவும் என்ன ஹராம். சரியா? அப்ப நாங்க தியரியில பாடமாக்கி மட்டும் போதா என்றதை விளையுங்கோங்க. அப்ப அது கதிபாக மாறிடும். சரியா? ரைட். ரெண்டாவது விஷயம் வந்து நாங்க திலாவா சும்மா வளமையாக ஓதிக்கொண்டு போறேன்னு சொல்லி பாக்குற நேரத்துல எல்லாரும் மோதிரே வீட்டுல அந்த திலாவாவை பாக்குற நேரத்துல ரெண்டு மனிதர்கள்ட்ட வச்சு பாருங்க. ஒன்று யார்கிட்ட இந்த ஓதுரென்றால் ஷஹ்சுன் முத்கினுன், முத்கின் என்ற சொல்லுக்கு தெரியாட்டி ஆலிம் என்றதை விளங்கிக்கோங்க. ஆலிம் யாரு? ஆலிம். இந்த ஆலிமான ஒரு அறிஞர் வந்து மார்க்க கலை தஜ்வீத் எல்லாம் படிச்சிருக்கிறார். நல்லா முத்கினா நல்ல பாண்டித்தியம் பெற்றிருக்கிறார், நல்ல டேலண்ட், நல்லா படிச்சு எல்லாம் ஓகே, சட்டம் எல்லாம் தெரியும், அஹ்காம்கள். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா மைபுன் ஃபி ஹக்ஹி, இதெல்லாம் பிழைகள், லஹன்கள், புலகள், சாரி உம்மமார் எல்லாரும் நிக்கிற மைபுன் ஃபி ஹக்ஹி, அந்த தஜ்வீதுட ஹக்குல மைப் குறை வச்சுட்டார், தஜ்வீதுக்கான ஹக்குல குறை வச்சுட்டாருன்னு சொன்னால் இதுவும் பொல்லாதது, கவனமாக இருக்கணும். நீங்க இந்த விஷயங்கள்ட பாரதூரத்தை விளங்கினா சரி. இந்த ஸ்லைட்ல ரைட். அடுத்த ஒரு கூட்டம் ஆமத்துல் முஸ்லிமின், இவங்க தஜ்வீத் கலையில அறிஞர்கள் அல்ல, ஆனா சும்மா பொது மக்கள் சும்மா ஓதுறாங்க, அதை பத்தி எதுவும் சரியா தெரியாத. இவங்களோட ஓதல் எப்படி இருக்கும்டா தரக்கல் அக்குமல், எழுத்து உச்சரிப்பு பூரணம் இல்ல, எங்க எப்படி ஓதணும் எதுவுமே அக்குமல் இல்ல. அக்மல் இல்லைண்டா பூரணம் இல்லாம இருக்கும். சரியா? ரைட். அப்ப இவங்க ஒரு அளவுக்கு ஓகே, ஆனா ஒரு ஆலிமை பொறுத்தவரையில மிச்சம் கவனமாகவும் இருக்கணும். அப்ப இங்க வந்து எங்களுக்கு சரியா தஜ்வீத் முறைப்படி ஓத தெரிஞ்சாதான் நாங்க இன்னொருத்தருக்கு ஓதி கொடுக்க வேணும், அமானிதமான பொறுப்புகளை எடுக்கணும்.
இந்த கிளாஸ் வந்து குறிப்பாக குர்ஆன் டீச்சர்ஸ்க்கானதுன்னு சொல்றதுல நோக்கத்தை நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க நிறைய பிள்ளைகளோட எங்களை நம்பி நிறைய பேர் எடுத்துட்டு நாங்க ஓதி கொடுக்க கூடாது. நாங்க எங்களை நிறைய திருத்தி கொள்ள வேண்டி இருக்குது. ரைட். எனவே இந்த பிழைகளை வச்சு பார்க்குற நேரத்துல நீங்க இந்த சாட்டை பார்த்து கொண்டு ஒன்று யோசிக்க வேணும். அது ஒன்றும் இல்லை. மஹ்ரஜ் பிழைகள் திருந்தோணும். ஏண்டா மஹ்ரஜ் சரியான எழுத்தை வந்து சரியா உச்சரிக்காட்டி அதுல பாவம் ஹராம். அடுத்து சிஃபாத் எழுத்துக்குண்டு நிறைய அதுக்குண்டு சொல்லி கேரக்டர்கள் இருக்குது. அதை சரியா கொடுக்கணும். நாங்க இதையும் படிக்கத்தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். அது சரியா கொடுக்காட்டியும் அதுவும் ஹராம் தான். கொஞ்சம் பொருள் மாறாம ஒரு லிமிட்டுக்கு இருந்தா அது ஓரளவுக்கு இருக்குது. அதே நேரத்துல வந்து படிச்சவங்க சரியா அந்த ஹக்க கொடுக்கணும். மற்ற மக்கள் வந்து நாங்க பூரணம் இல்லைன்றதையும் விளங்கி கொண்டா சரி. ரைட். இதுவும் தேவை. இதுல வந்து நீங்க ஒரு விஷயத்த நல்லா நினைச்சுவோம். அந்த அஸ்மினத்து தத்துவீலன்னு சொல்லி 2வது இருக்கிற நீங்க அரபிக்க அடுத்தவங்க பார்க்க வேணும். தத்துவீலன்னா நீட்டி கொண்டு போறது. சிலவங்க வந்து சும்மா நினைச்ச மூப்புல அழகுக்காக நீட்டுவாங்க, தேவையில்லாத நீட்டுவாங்க, தேவையானதை நீட்ட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த பிள்ளை தான். மியூசிக், அதாவது பாட்டு டோனுக்காக சும்மா ராகத்துக்காக தான் நினைச்ச இடமெல்லாம் நீட்டுவாங்க. இதெல்லாம் மிச்சம் கவனமாயிக்க வேண்டிய இடம் இந்த காலத்துல. இப்ப நாங்க யூடியூப்ல பார்த்தா நிறைய பெட கிராத் இருக்குது, அழகா இருக்குது, அது இருக்குன்னு நாங்க போட்டு காட்டுறோம். ஆனா எல்லாமே திருத்தமான கிராத்தே அல்ல. அவங்க போட்டாங்கன்றதுக்காக அது கிராத் வந்து திருத்தம் இல்லை. சரி, அப்ப உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் அப்படின்னு ஓதுற ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதுற கிராத் எல்லாம் கேட்டுப்பீங்க. பிஸ்மில்லாஹிர் அந்த லாம் வந்து ஒரு குடையொன்று நீட்டின அப்படி ஒரு ரீசன் இல்லை. அதை வந்து அந்த அளவுக்கு நீட்டிட்டு அந்த படிக்க கொள்ள விளங்கும். சும்மா அழகான கிராத், நல்லா பின்பற்றலுமான கிராத். அப்ப இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா எப்படி அரப அழகா ருசியா உச்சரிக்க வச்சுக்கிறானோ, எப்படி ஓத வச்சுக்கிறானோ அந்த ருசியான அமைப்புலதான் அல் குர்ஆன் வந்து ஓதப்படணும். ரைட். இப்ப ஒவ்வொருத்தரும் குர்ஆன் ஓதுற ஃபாஸ்ட்டுகள் இருக்குது. அதை பத்தி பார்ப்போம். சுராத், தஹ்கீக், ததுவீர், ஹதர். தஹ்கீக், ததுவீர், ஹதர். ரைட். இப்ப இருக்கிற 3 விஷயத்தையும் நீங்க விளங்கி கொண்டா போதும் எல்லாரும். 1வது என்னன்னு சொன்னா சரி ஸ்லோவா நீட்டி ஓதுறது. உதாரணமாக இந்த அப்துல் பாசித் ஷேக் ஒரு மிக முக்கியமான ஒரு காரி அப்துல் பாசித் அவரை மாதிரி ஓதுறது. இது ஓகேன்னு கேட்டா ஓகே. ரைட், நான் சொல்றேன்னா. அடுத்தது வந்து ததுவீர், நடுத்தரமான ஃபாஸ்ட்ல ஓதுறது. இதுவும் ஓகேன்னு கேட்டா ஓகே. தவசுத் ததுவீரனா நடுத்தரமான ஃபாஸ்ட்ல ஓதுறதும் ஓகே. நிதானமா நல்லா நீட்டி ஓதுறது. தஹ்கீக் அதுவும் ஓகே. அல் ஹதர் ஃபாஸ்டா ஓதேலுமா அதுவும் ஓகே, பிரச்சனை இல்லை. சுரா ஃபாஸ்டா ஓதேலும். ஹதர் வந்து ஃபாஸ்ட், சரியா? ஆனா எங்க பிரச்சனைன்னு சொன்னால் எந்த ஒரு ஹர்ஃபுகளும் குழம்பாம இருக்கணும். ஹர்ஃப் எழுத்துக்கள் சரியாக அதுக்குரிய ஹக்குகள் கொடுக்கப்படேலுமான அளவுக்கு தான் ஃபாஸ்டா ஓதணும். வாயில பட்டும் படாமையும் ஃபாஸ்டா ஓதிக்கொண்டு போறீங்களா நிறைய நடக்கிற இந்த ஓதல் வந்து அனுமதிக்கப்பட்ட ஃபாஸ்ட் அல்ல. எங்க நிப்பாட்டணும், எங்க தொடங்கணும், சரியா எழுத்து முழுமையாக எப்படி உச்சரிக்கப்படணும், இதெல்லாம் பேணப்பட்ட ஃபாஸ்ட்ல வரணும். ரைட். இப்ப நான் உங்களுக்கு முதலாவது தஹ்கீக் ஃபாஸ்ட், ததுவீர் ஃபாஸ்ட், ஹதர் ஃபாஸ்ட் 3ஐயும் சொல்லி காட்ட போறேன். ரைட். முதலாவது தஹ்கீக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது எங்க நிறைய பேர் ஓதுருல்ல என்று சொன்னா கஷ்டம்ன்ற வகையில. ரைட். இதுக்கு ட்ரைனிங் எடுத்தா ஏழுமாகிற. ததுவீர பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ஒரு நடு நிலையில ரிலாக்ஸா நிதானமாக ஓதிட்டு போறது. நடு நிலையில ராகத்தை எடுத்து ஆசையா ஓதக்குள்ள ஓதுவாங்க. அதை விட ராகமா ஓதுறது மிச்சம் பேர் ஓதுவது குறைச்சல். அடுத்து ஹதர்ல தான் நிறைய பேர் ஓதுறோம். ஆனா இதுக்கு அங்காலையும் ஃபாஸ்டாக்க கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி இல்லாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி ஓதிக்கொண்டு போற நிறைய பேர்.
செய்யற நன்மை எப்படி போனாலும் பாவம் தான் நாங்க என்ன கிடைக்கிறேன், பாவம் தான் கிடைக்கிறேன். எனவே கவனமாக இருக்கணும். அந்த எழுத்துக்களோட அத்தனை ஹக்கை நாங்க இல்லாம ஆக்கிட்டோம். அந்த நிறைய பேர் ஓதுற கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அப்படி எந்த அனுமதியும் இல்லை. அதை விட நிதானமா ஓதினாலும் எழுத்துக்களுக்குரிய ஹக்கு வந்து சரியா சேர்றது முக்கியம். ரைட். எப்பயும் நாங்க ஓதக்குள்ள முதல்ல என்ன செய்வோம், ஆவுது பிஸ்மின்னு ஒன்று இருக்கேனா, அதைத்தான் நாங்க வந்து செல்வோம். ஆவுதும் பிஸ்மியும். ரைட். முதல்ல நாங்க ஆவுதுவை பார்ப்போம். அத்தஅவுதுன்னு சொன்னால் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அத்தஅவுதுன்னு சொல்லி எங்கேயாவது பாவிச்சால் அது வந்து ஆவுதுவை தான் சொல்லு. தஅவுஸ். பஸ்மலான்னு சொல்லி எங்கேயாவது பாவிச்சால் அது வந்து பிஸ்மில்லாவை தான் சொல்றோம். பிஸ்மில்லாட ஷார்ட் நேம் தான் பஸ்மலா. ரைட். இந்த தாவூதையும் இந்த பஸ்மலாவையும் ஓதுறதுக்கும் சட்டங்கள் இருக்குதா? நிச்சயமா சட்டங்கள் இருக்குது. இடங்கள் இருக்குதா? நிச்சயமாக அதுக்குரிய இடங்கள் இருக்குது. நாங்க அதையும் சரியா கிளியராக தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ரைட். ஹுக்மு தஅவுத் வல் பஸ்மலா. தஅவுதுன்னா அவுது சொல்றதுல சட்டத்தை நாங்க முதல்ல பார்ப்போம். சரியா? இப்ப நான் வந்து குர்ஆனை எடுக்கிறேன். குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது நாங்க அந்த வுலு செய்யறது, அந்த ஆதாபுகள் இருக்குது, அதை பத்தி என்ன பேசல, அவுதுவை பத்தி நாங்க பேசுறோம். அதாவது அவுதுவை தான் நாங்க ஸ்டார்ட்லயே வந்து சொல்லுவோம் இல்லையா? அவுது சொல்லிட்டு தான் நாங்க பிஸ்மி சொல்லி ஓதுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுட முக்கியத்துவத்தை நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான், ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க குர்ஆனை வந்து ஓதினடு சொன்னாலே அல்லாஹ் தஆலா கிட்ட பாதுகாப்பு தேடுங்க, ஷைத்தானு கிட்ட இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்க அப்படி சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல ஏவிக்கிறான், ஆர்டர் பண்ணிக்கிறான். ஃபஸ்தஇஸ்ன்னு சொன்னா அஊது செல்லுங்கன்னு சொல்லிக்கிறான். பின்ன வந்து சிலவங்க ஓதுற நேரத்துல குர்ஆனை திறந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டு ஓதிட்டு போவாங்க, பிஸ்மிய சொல்லிட்டு ஓதிட்டு போவாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறான், அவுது சொல்லி ஓதுங்கன்னு தான் சொன்ன, பிஸ்மிய சொல்லி ஓதுங்கன்னு சொல்லல. அவுத சொல்லி ஓதுங்கன்னு தான் குர்ஆனை தொடங்கினா எடுத்து ஓதினீங்கன்னா சொல்ல சொன்னேன். அப்ப எத்தனை பேர் அவுது சொல்ல மறக்கிறோம்? கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க. எப்பயும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அவுது செல்லணும். ரீசனையும் அல்லாஹ் சொல்லிட்டார். அவுது செல்லணும்னு சொன்னா, நாங்க வந்து உலகத்துல வேற வேற வேலையெல்லாம் செஞ்சுட்டு துனியா ஆசையில இருந்துட்டு குர்ஆனை துறக்கிற நேரத்துல ஷைத்தான் வந்து எங்களை தடுப்பான். அந்த இடத்துல வந்து அதுக்கு சரியான தடுப்பூசி என்னன்னு சொன்னால் அவுதுதான். இந்த தஅவூஸ் தான் அதுக்குரிய தடுப்பூசி. அப்ப ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றது சொன்னாதான் நாங்க உலகத்திலிருந்து வேறையாகி அல்லாஹ் இடத்துல பக்கம் வார. எனவே அவுது சொல்றது வாஜிப், கட்டாயமாக இருக்கின்றது. பிதாயத்து சூரா, பிதாயா சூராட ஆரம்பத்துல கட்டாயமாக இருக்குது. சரியா? அதே நேரத்துல வசத், நடுவுலையாக இருந்தால் ஓதிக்கொண்டு போற நடுவுல வேற என்ன சரி யோசனைகள் வந்தால், தாரிசரியோட கதைக்க வேண்டி வந்தால், நாங்க திரும்ப உலக நோக்கத்துக்கு திரும்புற, ஐயோ துனியா தேவைகளுக்கு திரும்புற. அப்படியாக இருந்தால் திரும்ப வேற வேலைகள் இருந்து நாங்க திரும்ப எங்கட வேலைக்கு வார நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்க திரும்ப அவுது சொல்லணும், சொல்லிட்டு தான் மீதிய ஆரம்பிக்கணும். அப்ப நாங்க ஓதிக்கொண்டு இந்த நடுவுல விட்டுட்டு போனாலும் சரி, சூறாட நடுவாக இருந்தாலும் சரி, சூறாட ஆரம்பமாக இருந்தாலும் சரி, ஓத தொடங்குற நேரத்துல நாங்க துனியால இருந்து வேறுபடுத்தி காட்டணும் என்ற வகையில ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடும். அதே மாதிரி ஓதி முடிய கொள்ளையும் நாங்க வந்து செல்லணும். எது செல்லணும்? ஆவுது செல்லணும். ஏன்னா ஓதி முடிகிற நேரத்துல நாங்க துனியாவை நோக்கி திரும்புறோம், திரும்ப எங்களுக்கு பக்தி இல்லா போகுது. அதனால நாங்க அந்த நேரத்திலேயும் ஆவுது செல்லணும். தொடங்க கொள்ளையும் தான் நடுவுல வேற வேலைகளுக்காக நாங்க அஜ்னபியான வேறொரு கதையோட கதைச்சால், குர்ஆனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நான் இப்ப விளங்கப்படுத்தக்குள்ள இடையில கதைக்கிறேன், ஆவுது சொல்லிட்டு கதைக்கிறேன், திரும்ப ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறேன். இது நான் வந்து தஜ்வீதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப இதுக்கு வந்து ஆவுது சொல்லி இருக்கணுமா? இல்ல. குர்ஆன்ல ஒரு பொருளை விளங்கப்படுத்துற, அடுத்த பொருளை விளங்கப்படுத்துறதுக்கு இடையில நான் உங்களுக்கு விளங்கப்படுத்து, இதுக்கு ஆவுது தேவையில்லை. ஆனா வேறொரு துனியா விஷயம் கதைச்சா கட்டாயமாவது செல்வோம். ரைட். இப்ப நாங்க பிஸ்மில்லா, அதாவது பஸ்மலான்னு சொன்னேன். பஸ்மலாவை பத்தி நாங்க பாக்குற நேரத்துல என்ன செய்யணும் சொன்னா, சூரத்து தௌபா எல்லாருக்கும் தெரியும்.
சூரத்து தௌபாவை தவிர மற்றவைகளை பிஸ்மி சொல்லணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரைட். இந்த பிஸ்மியை பத்தி பார்க்கக்குள்ள வந்து என்னன்னு சொன்னால் இது எப்ப கட்டாயம் ஓதணும் ஒரு கேள்வி வந்தால் ஓத ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கட்டாயமா? ஓத ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எது கட்டாயம்? அவுதுதான் கட்டாயம். அப்ப பிஸ்மி எப்ப கட்டாயம்? நாங்க ஒரு சூறாட ஆரம்பத்தில் இருந்து தொடங்கக்குள்ள ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றோமே, புதிய சூறா ஒன்று தொடங்குற நேரத்துல பிஸ்மி கட்டாயம். புதிய சூறாவை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பிஸ்மி கட்டாயம். எனவே குர்ஆனை பொறுத்த வரையில புதிய புதிய சூறாக்களை ஒவ்வொன்றுக்கு முன்னால பிஸ்மி சொல்லணும். இப்ப நீங்க சூறாவை பாடமாக்குறீங்க, திரும்பவும் கொஞ்ச நேரத்துல ரிப்பீட்டும் அதோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓதி பாக்குற, ஓதிக்கொண்டிருக்கிற நடுவுலே தான் திரும்ப அந்த சூறாவை புதுசா ஓதுறா, அப்பையும் பிஸ்மி சொல்லத்தான் வேணும். ரைட். அப்ப அங்க யாரோடையும் கதைக்கல்ல, அப்ப அவுது சொல்ல தேவையில்லை. ஆனா திரும்ப திரும்ப நீங்க அதே சூறா ஓதினாலும் இன்னொரு சூறா ஓதினாலும் பிஸ்மி கட்டாயம் என்றதை மறக்க வேணும். சரியா? ஆனா இப்ப அவரு திடீரென்று எடுத்து ஓதுறாரு. நான் இந்த சூரத்துல் பக்கரா ஓதுறேன், ஓதி ஒரு 100 வசனம் ஓதிட்டு ஹாஃப்ல வச்சுட்டு போறேன். பெரிய சூறா தானே. ரைட். அடுத்த நாள் நான் இப்போ ஓத எடுக்கிறேன். அடுத்த நாள் ஓத எடுக்கக்குள்ள சூறாட ஆரம்பத்துல இருந்தா ஓதுற, சூறாட நடுவுல சூறாட நடுவுல தான் மீதி ஐன்ல நிப்பாட்டி அடுத்த அந்த ஐந்த தொடர்ல போறேன். அப்ப நாங்க ஓத தொடங்கக்குள்ள உலக ஆசையிலிருந்து உலக வேலையிலிருந்து நிப்பாட்டுறதுனால அவுது சொல்றோம். ஆனா சூறாட நடுவு இல்லையா? அதனால நாங்க பிஸ்மி சொல்றது சொல்லாம இருக்கிறது எங்கட சாய்ஸ். சொல்லவும் மேலும் சொல்லாம இருக்கவும் ஏலும் என்று சொல்ற, அதுல கட்டாயம் இல்ல. முஹையர்னா எங்கட தெரிவு, எங்களுக்கு வேண்டிய மாதிரி தெரிவு செய்ய ஏலும். ரைட். என்றாலும் கூட தன்பீஹ்னு சொல்லி இந்த ஸ்லைட்ல ஹெடிங் போட்டிக்கு நிறைய தன்பீஹ் பின்னுக்கால வரும். எல்லாரும் விளைக்கோங்க. தன்பீஹ்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக அல்லது கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்கன்ற விஷயம் தான் தன்பீஹ். அப்ப இங்க தன்பீஹ்னு சொல்ற என்னன்னு பார்ப்போம். என்ன சொல்றேன்னு சொன்னால், நாங்க குர்ஆன் நடுவுல இருந்து தொடங்கக்குள்ள பெரிய பெரிய சூறா நாங்க நடுவுல தானே நிப்பாட்டுற, அப்படி நிப்பாட்டிட்டு போயிட்டு நடுவுலையும் தொடங்கக்குள்ள சில முனாஃபிக்குகளை பத்தி, காஃபிர்களை பத்தி, அல்லாஹ்க்கு எதிரான சில விஷயங்கள், ஷைத்தான்களை பத்தி, இப்படியான விஷயங்களை பத்தி சில வசனங்கள் பேசிக்கொண்டு இருக்கும். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல நாங்க நிப்பாட்டிட்டு பேத்திப்போம். நிப்பாட்டிட்டு தொடங்குறதே எப்படியோ அந்த தொடங்குற அந்த துண்டு வந்து ஷைத்தான் சம்பந்தமாக, காஃபிர்கள் சம்பந்தமாக, முனாஃபிக்கள் இவங்க கெட்டவங்க, இப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக அல் குர்ஆன் வந்து பேசக்கூடிய ஒரு வசனத்துல நாங்க திடீரென்னு அடுத்த ஐன்ல தொடங்குறோம். இந்த நேரத்துல பிஸ்மி சொல்லாம இருக்கிறது தான் நல்ல. பிஸ்மி சொல்லப்படாது. நாங்க இந்த இடத்தை எப்படின்னு பார்ப்போம். உதாரணமாக முதல்ல இருக்கிற குர்ஆன் வசனத்தை பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வகாலு தஹதல்லாஹு வலதா. வகாலு தஹதல்லாஹு வலதான பொருள் என்ன தெரியுமா? வலதுன்னு சொன்னா நிறைய பேர் தெரியுமாய்க்கும். பிள்ளை, ஆண்மகன், பிள்ளை என்று சொல்றது. இத்தகதன எடுத்துக்கொண்டான். அப்ப வகாலு தஹதல்லாஹு வலதனா அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்கி, அல்லாஹ் பிள்ளை ஒன்று எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்ற. இது வந்து இஸ்லாத்துல எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம், அல்லாஹு தாலாக்கு எவ்வளவு கோபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இங்க நாங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு வகாலு தஹதல்லாஹு வலதான்னு சொன்னா அல்லாவின் பெயரை கொண்டே என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நாங்க பொருள் விளங்காம ஓதிட்டிக்கிறோம். அல்லாஹு தாலா பொறுமையா இருக்கிறான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். அஷ்ஷைத்தானு, ஷைத்தான் வந்து யஇதுகும் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்றான். ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான். நல் ஃபக்ர், ஃபக்ர்னு சொன்னா வறுமை, பவர்ட்டி. சரியா? ஷைத்தான் வந்து உங்களுக்கு நல்லது மாதிரி காட்டி 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 வாக்களிக்கிறது எல்லாமே வந்து கடைசிக்கு வறுமையை தான் என்று சொல்லி குர்ஆன் ஆயத் தொடங்குது. இப்ப நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வோட பேரை சொல்லி ஷைத்தான் உங்களுக்கு ஃபக்ர்னு சொல்லக்குள்ள ஐன வந்து பொருத்தப்பாடில்லாத ஒரு நிலைமை வருது. எனவே வந்து இப்படியான இடங்கள் இருக்கிறன்ற வகையில நடு இடங்கள்ல நாங்க தொடங்குற நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் அவுது செல்றது கட்டாயம் என்றதை விளங்கிக்கோங்க. அதே நேரத்துல பிஸ்மி வந்து பொருள் விளங்கல்ல என்ற ஒரு பிரச்சனை இருந்தால் பிஸ்மி சொல்லாம இருக்கிறது சிறந்தது. பொருள் விளங்கக்கூடியவங்களுக்கு இதை யோசிச்சு முடிவெடுக்கலாம். இப்ப இதே மாதிரி இன்னொரு சைட பாருங்க, நல்ல விஷயங்களை பத்தி பேசுற வசனங்கள் வந்தால் என்ன செய்வோம்? உதாரணம், இது பொருள் விளங்குறவங்களுக்கு இதை வச்சு செய்யலும். உதாரணமாக இலைஹி யுரத்து இல்மு ஸாஅ.
இது ஜுசு ஸ்டார்ட் ஆகுறான்னு சொல்லுவோம். நிறைய பேர் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் தான். இல்முசா ஆனா மறுமையை பத்திய அறிவு. மறுமையை பத்திய அறிவு அல்லாஹு தாலா கிட்ட தான் இருக்குது. சரியா? அப்ப இலைஹினா அல்லாவை பத்தி தான் நீங்க என்ன பேசுறது. அல்லாவை பத்தி. இன்னொரு வசனம் ஹுவல்லதி ஹலககும் மின் தீன்னு வருது. அவன் தான் உங்களை தீன்ல இருந்து, அதாவது களிமண்ல இருந்து அல்லாஹு தாலா தான் உங்களை படைச்சான். பிங்கின வந்து ஆவுது எப்படியுமே ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொல்றாங்க. பிஸ்மி சொல்ல கூட அது மிச்சம் அழகா இருக்குது. அல்லாஹு தாலா பத்தி பேசக்கூட அல்லாஹு தாலாட பேரை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மறுமையை பத்தி அறிவு அவனுக்கு தான் பேத்து சேரும் அல்லது நீ உங்களோட நான் இப்படித்தான் படைச்சேன் என்று அல்லாஹ் சொல்ற விஷயங்கள். எனவே பொருள் விளங்கி கொள்றவங்க இந்த விஷயத்துல நல்லா மனசு கெடுங்க. நல்ல விஷயங்கள் மலக்குமார்கள் இப்படி நல்ல விஷயங்கள் பேசக்குள்ள அவுதோட பிஸ்மியம் சேர்த்து சொல்லி தொடங்கலாம். அதே நேரத்துல ஷைத்தான்கள் போன்ற விஷயங்கள் காஃபிர்களை பத்தி அல்லாஹ்க்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள்ல தொடங்குறதாக இருந்தால் பிஸ்மி சொல்வதை தவிர்த்து கொள்ளலாம். ரைட். அவுது பிஸ்மி செல்லக்கூடிய அந்த இடங்கள் என்னன்னு பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால் அவுது பிஸ்மிய சொல்லி ஒரு சூறா ஓதக்குள்ள நாங்க எப்படி ஓதலாம்? உடச்சுடைச்சு ஓதலாமா, சேர்த்து ஓதலாமா? நாங்க ஒருத்தர் மோதிரத்தை கண்டு ஓதுறோம். சட்டம் என்னன்னு எங்களுக்கு சரியாக சம்டைம் தெரியாம இருக்கும். ரைட். 4 வகை இருக்குது. 4 ஜாய் டிசைன்ல எங்களுக்கு ஓதையிலும் சேர்ந்து போகலும் தனிச்சு போகலும் அப்படி. முதலாவது வந்து கத்தூல் ஜமீன்னு சொல்றேன். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. கத்தாண்டு எங்கெல்லாம் வருதோ, கத்துன்னு சொன்னா உடைக்கிற துண்டிக்கிறேன்னு அர்த்தம். கத்தாண்டு சொன்னா கத்தியால வெட்டுறது. சரியா? அப்ப கத்தோல் ஜமி என்று சொன்னா அவுது அங்கலவாக்குற, பிஸ்மியை இங்கலாக்குற, சூறாட ஸ்டார்ட் அங்கலாக்குற, எல்லாம் வெட்டி வெட்டி உடைச்சு ஊதுற. சரியா? இப்ப நாங்க இங்க கத்தோல் ஜமி எல்லாத்தையும் வெட்டி வெட்டி உடைச்சு ஓதையலுமான்னு கேட்டா ஓ. ரைட். எப்படின்னு பார்ப்போம். அவுது 1வது பகுதி, பிஸ்மி 2வது பகுதி, அல்ஹம்து சூறாட ஏதாவது ஒரு சூறாட முதலாவது வசனம். கத்து அண்டு சொல்லி போட்டா நாங்க உடைச்சு ஓதுறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. எல்லாத்தையும் உடைச்சு ஓதலுமா? நாங்க வளமையா எல்லாரும் மோதிரித்தான் கதா. நிச்சயமாக ஏலும் இது லேசியும் தான். அடுத்த சிஸ்டம் என்னன்னு பார்ப்போம். அதாவது வசில் என்று சொல்லி ஒரு சொல்ல நீங்க கண்டால் சாது போட்டு வசில் என்று சொல்றது சேர்த்தி ஓதுறது. கத்துக்கு ஆப்போசிட். வசில் என்றால் சேர்த்தி ஓதுறது, ஜாயிண்ட் ஆக்குறது. ரைட். அப்ப கத்தவு தாவூதுன்னு உங்களுக்கு சொல்லி தந்தேன். எல்லாரும் இந்த சொற்களை தெரிஞ்சுக்கோன்னு நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். தாவூதண்டா அவுது, பஸ்மலாண்டா பிஸ்மி. அவுதுவை நாங்க வெட்டி வேறையாக்கிட்டு பிஸ்மிய வந்து அவ்வளவு சூறாவோட புதிய சூறாவோட ஸ்டார்ட் வசனத்தோட சேர்த்தேலுமா, வசில் பண்ணேலுமா அண்டு பார்ப்போம். அப்ப அவுது கதா வேறையாக்கிட்டு பிஸ்மில்லாவையும் சூறாட ஃபர்ஸ்ட் வசனத்தையும் வசில் பண்ற, சேர்த்துற. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. இப்ப நான் பிஸ்மியையும் அடுத்த சூறாட முதலாவது வசனம் அவ்வல் ஆரம்பத்தையும் நான் சேர்த்தினேன் ஏதாவது ஒரு சூறாட. இப்படி ஓதையலுமான்னு கேட்டா ஓத ஏலும். அவுதுவ தனியாக ஓதிட்டு பிஸ்மியையும் சூறாட முதலாவது வசனத்தையும் வசூல் பண்ற, சேர்த்தி ஓத ஏலும். ரைட். இப்படியும் ஓதலாம். ரைட். இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் காட்டினேன். 4 வகைக்குன்னு சொல்லி சொன்னேன். சரியா? முதலாவது நாங்க ஓதி பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்தி ஓதுறது. அதுதான் வந்து 3வது நம்பர்ல இந்த பேஜ்ல காட்டிக்கிற 3வது நம்பர் வசில். வசில் சாரி நான் எல்லாத்தையும் உடைச்சேன்னா ஆரம்பத்துல ஓதினேன். 1ஆம் நம்பர், அதாவது கதா கதா பிரிச்சு ஓதுறது. சரியா? இங்க வந்து நீங்க முதல்ல நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. 4 வகையும் வந்து அவுது பிஸ்மியில இதில் பிரச்சனை இல்லை. சரி, அது லேசா விளங்கி கொள்ளலாம். அதாவது அவுதுவ சேர்த்தி பிஸ்மில்லாவோட
அவுதுவை வந்து பிஸ்மில்லாவோட சேர்த்திட்டு அடுத்ததை வந்து தனியா ஓது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சேர்த்து ஓதிட்டு ஸ்டார்ட் பண்ற சூறாவை தனியா அப்படி ஓதும் ஏலும். சரியா? 4 வகையுமே ஓகேன்றதை நீங்க விளங்கி கொண்டா சரி. ஜாயிஸ்ண்டா கூடும். ரைட். இங்க வந்திருக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் பிஸ்மில்லாவோட சட்டம் மாறுது. ரைட். பிஸ்மில்லா ஹெடிங்க கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. பைன சூரத்தைன் 2 சூறாக்களுக்கு இடையில பிஸ்மி ஓதுறது. 2 சூறாக்களுக்கு இடையில பிஸ்மிய ஓதுறது. அதாவது வல்லுஹாவை ஓதிட்டு நான் அப்படியே வத்தீனிய ஓதுறேன், அலம் நஷ்ரஹ ஓதுறேன். 2 சூறா. இப்போ 2 சூறாக்கு இடையில பிரிச்சு காட்டுறது எது? பிஸ்மி. அந்த பிஸ்மிய ஓதக்குள்ள சேர்த்தி ஓதையிலுமா பிரிச்சு ஓதையிலுமா அப்படின்னு கேள்வி வருது. ரைட். அப்ப இது நாங்க எல்லாரும் பொதுவாக பிரிச்சே தான் ஓதுறோம். இப்படியும் ஓதலாம். ஏன் காரிகள் இப்படி ஓதுறாங்க கேள்வி வந்தா நீங்க விளங்கிக்கோங்க. 3 மெத்தட்ல ஓதிடும். 4 அல்ல 3 மெத்தட். 3 தானே. ரைட். அதாவது சூறாட கடைசி வசனத்தை பிஸ்மில்லாவோட சேர்த்தி ஓத ஏலும், உடைச்சி ஓதும் ஏலும். சரியா? எங்க பிரச்சனைன்னு சொன்ன நீங்க பிஸ்மில்லாவை வந்து இந்த எப்படி பிஸ்மில்லாவை கடைசியாவாக வச்சுட்டு அடுத்த சூறாவை வந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது. இல்லைங்கன்னா அவுதுவையும் சேர்த்தி பிஸ்மியையும் சேர்த்தி பிஸ்மியையும் சேர்த்தி சூறாவையும் சேர்த்தி எல்லாத்தையும் சேர்த்தி ஓதையிலும். எல்லாத்தையும் கட் பண்ணி ஓதையிலுமா? எல்லாத்தையும் கட் பண்ணியும் ஓதையிலும். ஆனா மும்தனே என்று சொன்னால் தடுக்கப்பட்டிருக்கிறது எது தெரியுமா? பிஸ்மிய வந்து அதுக்கு முந்தின சூறாட கடைசி வசனத்தோடு ஓதிட்டு பிஸ்மிய அந்த சூறாட கடைசி மாதிரி ஆக்கிட்டு இது பண்ண ஏலாம். இப்ப நான் உதாரணத்தை சொல்லக்குள்ள உங்களுக்கு கிளியர் ஆகும். அதாவது கத்தோல் ஜமி என்றா எல்லாத்தையும் உடைச்சுடைச்சு ஓதுற. எப்படி? குல்ஹு அல்லாஹு அஹதுட கடைசி வசனம் தான் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அப்ப ஒரு சூறாட கடைசி வசனம் தான் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். திரும்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றது அடுத்த சூறாக்கு முன்னுக்கு உடைக்குது. அடுத்த சூறாவை ஸ்டார்ட் பண்றதை காட்டுறதுக்காக வந்திக்கு. அப்ப குல் அஊது பிரபில் ஃபலக் கண்டது 2வது சூறாட ஸ்டார்ட். 2 சூறாக்கு இடையில வந்திக்கு பிஸ்மி. இப்ப விளங்குதா உதாரணத்தோட? இப்ப நாங்க கத்த பண்ணினா எல்லாம் உடைச்சி ஓதுற. நாங்க வலமையா ஓதுற. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரபில் ஃபலக் எல்லாத்தையும் உடைச்சு. இது ஓகேயா? ஓகே ஓதரு. 2வது வக்ஃப், நிப்பாட்டுறது. எங்க நிப்பாட்டுறன்னு சொன்னால் அலா ஆஹிரு சூரா கடைசி வசனம் ஃபர்ஸ்ட் கோதின வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அப்படியே நிப்பாட்டுற, கதா துண்டிச்சுடுறது. ஆனா வஸ்லுல் பஸ்மலா பிஸ்மில்லாவை வந்து சேர்த்தி விடுறது, அடுத்த சூறாவோட சேர்த்தி விடுறது. கத்தாண்டா உடைக்கிறது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். இப்ப என்ன செஞ்ச? பிஸ்மியோட குல் அஊது பிரப்பில் ஃபலக் வந்து சேர்த்தின. இப்ப இது ஓகேயா? இப்படி ஓத ஏலுமா? ஏலும். அதாவது அந்த சூறாட கடைசி வசனத்தை ஓதிட்டு நிப்பாட்டின. அந்த சூறாவை நாங்க செப்பரேட் பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த பிஸ்மியை தனியா ஓதாம பிஸ்மியை தூக்கி குல்லாவது பிரபில் ஃபலக்கோட சேர்த்தின. பிஸ்மி தானே ஸ்டார்ட். அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. வசூல் பண்ணின. பிஸ்மிய பின்னாலே இருக்கிற சூறாவோட சேர்த்தின, வசூல் பண்ணின, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. வஸ்லுல் ஜமி எல்லாத்தையுமே சேர்த்தி ஓதுற. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அப்படி சேர்த்தி ஓதிட்டு போற. அதுவும் பிரச்சனை இல்லை. 7 மண்டா செய்யணுமா? ஆனா இப்ப எது 7 கவனிங்க. எது 7 சொன்னால் இங்க தந்திக்கிற உதாரணம் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அந்த முதலாவது ஓதுற சூறாட கடைசி வசனத்தை தூக்கி பிஸ்மில்லாவோட சேர்த்தி ஓதுற. அப்ப முதலாவது குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாட கடைசி வசனம் மாதிரி பிஸ்மில்லாவோட சேர்த்தி ஓதிட்டு அப்படியே கதா நிப்பாட்டுற, மூச்சுடுற. கதா மூச்சுட்டு நிப்பாட்டிட்டு குல்லாவது பிரபில் ஃபலக்கண்டு ஸ்டார்ட் தனியா பண்ற. இங்க என்ன பிரச்சனை? இது ஓத ஏலா. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லி உடைச்சித்தான் ஓதணும்.
காரணம் என்னன்னு சொன்னால் பிஸ்மி அந்த சூறாட கடைசி வசனமாக நாங்க காட்ட இயலா. பிஸ்மிய எல்லாத்தோடையும் உடைச்சோதேலும், பிஸ்மிய முன்னுக்கும் பின்னுக்கும் சேர்த்தோதேலும். ஆனா பிஸ்மிய முன்னுக்கிற சூறாவோட சேர்த்து ஓதிட்டு ஒரு நாளும் மத்த வசனத்தை ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா பிஸ்மி வந்து பஸ்ல டிரைவர் இடத்துல தான் நிற்கும். பிஸ்மி வந்து பஸ்ல பின்னுக்கு டிக்கி சைட்ல வைக்க ஏலான்னு சொல்றத விளங்கி கொள்றது தான் நீங்க விஷயம். ரைட். அப்ப நாங்க இந்த இப்ப பார்த்த பாடத்தை உங்களுக்கு விளங்கிச்சா? எல்லாரும் தூக்கம் வைத்தோ தெரியா? ரைட். நாங்க எங்க டைம் கிட்ட வாங்காட்டியும் கொஞ்சம் அடுத்த பாடத்துலயும் கொஞ்சம் நாங்க பார்க்க போறோம். ரைட். இப்போ இதை நாங்கள் பார்க்குற நேரத்தில் மஹாரிஜுல் ஹுரூஃப்னு சொல்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஏரியா இருக்குது. இது வந்து எழுத்துக்கள் எங்கே பிறந்த, இப்போ நாங்கெல்லாம் பிறந்தா நாங்கள் ஒரு ஊரை சொல்லுவோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லுவோம், அப்படித்தானே? அதே மாதிரி தான் ஹர்ஃப்கள் வந்து பிறக்கிற இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில் நாங்கள் பார்க்குறது. சரியா? ரைட். முதலாவதா ஒரு கேள்வி வருது, மாஹுவல் மஹ்ரஜ், எழுத்துக்கள் பிறக்கிற இடம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லு. சரியா? அதுக்கு விடையும் அதே தான். நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். எந்த ஒரு எழுத்தும் எங்கிருந்து வெளியாகுமோ அந்த எழுத்தை விட்டு மற்றதுகளை வேறு பிரிச்சு செப்பரேட் பண்ணி காட்ட இயலும் என்று சொன்னால் அதுதான் நாங்க மஹ்ரஜ் என்று சொல்லி நாங்க ஒரு டெஃபினிஷன் ஒன்று சொல்றோம். இது சும்மா விளங்கிக்கோங்க. ரைட். இப்ப நாங்க பார்ப்போம், மஹ்ரஜில் வந்து ரஈசியான்னு ஒன்று இருக்குது. தெரியுமா? அல் மஹாரிஜு ரஈசியா. ரஈஸ்ன்னு சொன்னா சிலவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தலைவருக்கு சொல்ற மஹாரிஜ். ரஈசியான தலைவர். இப்போ வந்து பிரதானமான மெயின் மஹ்ரஜ்கள் இருக்குது. எழுத்துக்கள் வந்து பிறக்கிற ஊர்களா இடங்களான்னு பார்த்தா ரஈசியா மெயின் பிரதானமான மஹ்ரஜ்கள் இருக்குது. எத்தனை இருக்குன்னு சொன்னா இந்த பிக்சரை பாருங்க, எண்ணி பாருங்க. ஹைஷூம் ஒன்று இருக்குது, ஜவுஃப் ஒன்று இருக்குது, ஹல்கன் இருக்குது, ஷஃபத்தானி என்று இருக்குது, லிசான் என்று இருக்குது. 5 இடங்கள் இருக்குது. எத்தனை? 5 இடங்கள் இருக்குது. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த 5 இடங்களும் என்னன்னு சொல்லி. முதலாவது அங்க மூக்குல விளங்குதா? ஹைஷூம்னு போட்டிக்கிறேன். மூக்குல மேல துண்டு, இந்த லைட் ப்ளூ கலர்ல காட்டுறதுதான் ஹைஷூம்னு சொல்றது. அதாவது மூக்குட மேல் பகுதி. சரியா? அந்த ஹைஷூமால தான் ஒரு பிரதானமான பகுதியில உண்டாக நாங்க வந்து கணக்கெடுக்கிறோம். ஹைஷூமண்டா மூக்குல ஒரு மேலே இருக்கிற பகுதி. நாங்க அன்ஃபுண்ட் அண்ட் அரபுல பாவிக்கிறதுல ஹைஷூமண்டு தான் தஜ்வீத்ல பாவிக்க போறோம். ரைட். அப்ப அந்த ஹைஷூம் வந்து ஒரு இடம். அதே நேரத்துல ரெண்டாவது பாருங்க, உங்களுக்கு லேசான இடம் எது? ஷஃபத்தானிய பார்ப்போம். உதட பாருங்க, லிப்ஸ். அந்த லிப்ஸ் உதடுகள் வந்து அரபுல சொல்றேன்னா ஷஃபத்தானி என்று. அஷஃபா உதடுக்கு சொல்ற, லிப்ஸ் அஷஃபத்தானி. இந்த சொற்களை மறக்கவான, இது முக்கியம். ஹைஷூ மனுஷனா மூக்குன்னு நினைவுச்சுக்கோங்க. அஷஃபத்தானி என்ற உதடு. இதெல்லாம் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய முக்கியமான 5 இடங்கள். மூணாவது அல்லிசான். லிசான் ஈக்கிற நேரம் தான் மனுஷன் நிறைய பாவம் செய்யற. லிசான் என்றா என்ன வைக்கும்? லிசான் என்றா நாக்கு. நாக்குக்கு அரபுல என்ன சொல்ற? அல்லிசான், நாக்கு, அல்லிசான். நாலாவது ஹல்க், கீழே இருக்கிறது பாருங்க, ஹல்க் பர்பிள் கலர்ல போட்டிக்கிறார். ஹல்க் என்று சொன்னால் என்ன? ஹல்க் என்று சொன்னால் தொண்டைக்கு சொல்றோம். ஹல்க் என்று சொன்னால் தொண்டை.
தொண்டைன்னு சொன்னா அந்த த்ரோட். சரியா? இப்ப வாயில எங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி ஹல்கும் இருக்குதுன்னா, அப்ப இந்த ஹல்கும் வந்து தொண்டையும் வந்து என்னது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. கடைசியாக லைட் கிரீன் கலர்ல ஒன்று விளங்குதா? லைட் கிரீன் கலர்ல அது வந்து ஜவுஃபுன். அதுக்கு என்ன சொல்றேன்டா? ஜவுஃபுன். ஜவுஃபுன் என்று சொல்லி சொன்னால் அந்த வாயில இருக்கிற வெற்றிடம், வாயில இருக்கிற அந்த வெற்றிடத்துக்கு தான் சொல்றேன். இந்த எங்கட வாயில ஒசக்கிக்கிற தாடைக்கும் நாக்குக்கும் இடையில நாங்க வாயை திறந்தா காத்து பெய்த்து டீக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்குமே, அதுக்குத்தான் நாங்க அந்த கிரீன் கலர்ல இடம் காட்டிக்கிறோம். வந்து ஜவுஃபுன், ஃப்ரீயான இடம். சரியா? அது வந்து ஒரு சதை பகுதி அல்ல. நம்ம நல்லா நினைவச்சு கொள்வோம். முக்கியமான 5 ஏரியா இருக்குது. அது வந்து எங்கட டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, ஸ்ரீலங்காட டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாதிரி. இப்ப டிஸ்ட்ரிக்ட்கள் எல்லாம் என்னத்த? ஹைஷூம் ஒரு டிஸ்ட்ரிக்ட், மூக்கு ஷஃபதானி உதடு ஒரு டிஸ்ட்ரிக்ட், அல்லிசான் நாக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஜவுஃபுன் அதாவது காத்து போறதுக்கு இடம் மீக்கிற அந்த நடுப்பகுதி, அந்த ஜவுஃப் நடுப்பகுதியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆகிக்குது, ஹல்க் தொண்டையும் ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இந்த 5 வந்து மிக முக்கியமானவைகள். அப்ப நான் இதை அரபுலையும் சொல்லுவேன், நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது என்னத்தடா இது நிறைய இருக்குதுன்னு எல்லாம் யோசிக்க வேணாம். இதுல இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு முக்கியம், வேற ஒன்றும் முக்கியம் இல்லை. அதாவது இப்ப நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட பத்தி பேசினோம். பிரதானமான மஹ்ரஜ்கள் 5, ரஈசியாக்கள் 5 பார்த்தோம். அந்த மஹ்ரஜுக்குள்ளுக்கே சின்ன சின்ன இதுகள் இருக்கு. ஸோ நாங்க இந்த இதை வந்து நாங்க ப்ரொவின்ஸ் எடுப்போம், மாகாணங்கள்னு வச்சுக்கொள்ளும். இந்த 5 மாகாணங்கள் இருக்குது எழுத்துக்களுக்கு. மாவட்டங்கள் வந்து 17 இருக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. மஹாரிஜ் ஹாஸாக்கள். மஹாரிஜ் ஹாஸான்னு சொல்றது மஹாரிஜ் ரஈசியாவை விட சிறுசி. மஹாரிஜ் ஹாஸான்னு சொன்னால் மஹாரிஜ் ரஈசியாக்குள்ளுக்கு சின்ன 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 ஏரியாக்கள், அதுதான் மஹாரிஜ் ஹாஸா. ஸோ அப்போ ப்ரொவின்ஸ் தான் நாங்கள் மஹாரிஜ் ரஈசியான்னு சொல்லியும், டிஸ்ட்ரிக்டை வந்து நாங்கள் மஹாரிஜ் ஹாஸான்னு சொல்லியும் எடுப்போம். சரியா? அப்ப ஸ்ரீலங்கால 5 இருக்குது ப்ரொவின்ஸ். 17 முதலாவது போட்டிக்கிற நம்பர் 17 மஹாரிஜ் ஹாஸாக்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளுக்கு சின்ன சின்ன ஏரியாக்கள், பிரத்யேகமான ஸ்பெஷலான அதுக்குள்ளுக்கு இருக்கிற பகுதிகள். சரியா? இப்ப சில இமாம்கள் சொல்றாங்க 17 இல்ல 16 தான் நீக்கின்னு ஒன்றை குறைக்கிறாங்க. சிலவங்க 14 சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் தஜ்வீத்ல சயின்ஸ் முறையில ஆராய்ச்சி செஞ்ச நேரத்துல வாய அந்த அளவுக்கு ஆபரேஷன் பண்ணின மாதிரி ஆராய்ச்சி செஞ்சுக்கிறாங்க. அப்ப நிறைய பேர்ட ஜும்ஹூருல் உலமாக்கள், ரெட் கலர்ல போட்டிக்கிறேன் 17க்கு ஜும்ஹூர் பெரும்பாலான உலமாக்கள், குர்ராக்கள், அதாவது காரிகள், நஹ்வியூன்கள், இப்படி நிறைய பேர்ட கருத்து 17 தான் என்றது. எனவே நாங்க 17 அமைப்புல தான் நீங்க படிக்க போறோம். அதுல முக்கியமானவர் இப்னுல் ஜௌசி இமாமும் தான். 17 முக்கியம். எதுன்னு கேட்டா மஹாரிஜ் ரஈசியாவா மஹாரிஜ் ஹாஸாவான்னு கேட்டால் மஹாரிஜ் ஹாஸா தான் 17. ரைட். இப்ப நாங்க மஹாரிஜ் ஹாஸாக்களை பார்க்க போறோம். இங்க வந்து உங்களுக்கு லைட் ப்ளூ கலர்ல 5 பாக்ஸ் காண்றேன். ஆனா 5 பாக்ஸும் என்ன வாசி பாருங்க. ஹல்கு எங்கேயோ பார்த்து ஞாபகமா? ஹல்கு தொண்டைன்னு பார்த்தோம். ஷஃபதானின்னு சொன்னால் உதடுகள் என்று பார்த்தோம், லிசா நாக்குன்னு பார்த்தோம், ஜவுஃபுன் இடைவெளின்னு பார்த்தோம், ஹைஷு மூக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் மஹ்ரஜ் ரஈசியாக்கள். அதே நேரத்துல மஹாரிஜ் ஹாஸா 17, அதாவது 17 இருக்குன்னு சொன்னோம். இப்ப நீங்க அவதானிங்க, இது தொண்டை என்ற ப்ரொவின்ஸ் மாகாணத்துல எத்தனை மாவட்டம் இருக்குதுன்னு சொன்னால் 3 மாவட்டம் இருக்கு. சின்ன சின்ன மஹ்ரஜ்கள் 3 இருக்குது. எத்தனை இருக்குன்னா 3 இருக்குதான். திரும்ப நாங்க ஷஃபதானி உதடுகள் எடுத்து பார்த்தால் உதட்டுக்குள்ளுக்கு அந்த மாகாணத்துல எத்தனை மாவட்டம் இருக்கு, எத்தனை மஹ்ரஜ் ஹாஸா இருக்குது. மஹ்ரஜ் ஹாஸா சின்ன சின்ன மஹ்ரஜ்கள் வந்து 2 தான் இருக்கு. உதட்டுல 2, உதடே 2 தானே, மறக்க வேணாம். அல்லிசானு நாக்க நாங்க எடுத்து பார்த்தால் நாக்குல வந்து நிறைய இருக்குது. 10 மஹாரிஜ் ஹாஸாக்கள் இருக்குது. எத்தனை மஹ்ரஜ் இருக்குது? 10 மஹாரிஜ் ஹாஸாக்கள். சின்ன சின்ன மஹ்ரஜ்கள் 10 இருக்கு நாக்குல. சரியா? அடுத்தது 4வது ஜவுஃப பாருங்க, இடைவெளி. இந்த ஜவுஃபண்ட இடைவெளியில
சின்ன சின்ன மஹ்ரஜ் எத்தனைன்னு சொல்லி கேட்டா ஒண்டே ஒன்று தான், மிச்சம் இல்லை ஒன்று தான். ரைட். திரும்ப ஹைஷூம் எடுத்து பார்த்தா, மூக்குட மேல் பகுதி எடுத்து பார்த்தா இங்கேயும் வந்து ஒண்டே ஒன்று தான், இடம் வந்து ஒன்று தான். ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், மஹ்ரஜ் ரஈசியாக்கள் 5 இருக்குது, மஹ்ரஜ் ஹாஸா எத்தனை? 17 இருக்குது. இதுல மஹ்ரஜ் ஹாஸா குறிப்பான அந்த ஸ்பெஷலா சின்ன சின்ன பகுதி ஆயிக்கிற மஹ்ரஜ் கூட எதுல இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டா எது? அல்லிசான், நாக்கு. நாக்குல தானே பேச்சு மிச்சம். அப்ப நாக்குல தான் கூட மஹ்ரஜுகள் இருக்குது. சரியா? எனவே 10ன்றது விளங்கிக்கோங்க. எழுத்தல்ல சின்ன சின்ன மஹ்ரஜுகள். அப்ப எதுல ஆக குறைச்சலாக மஹ்ரஜ் இருக்குன்னு கேட்டா 2 பேருக்கிட்ட குறைச்சலான சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்கள் இருக்குது. ஜவுஃப்ல ஒண்டே ஒன்று தான், ஹைஷூம்ல ஒண்டே ஒன்று தான். ரைட். இப்ப நாங்க எல்லாத்துலயும் டோட்டலையும் எண்ணி பார்ப்போம். சரியா? தொண்டை ஹல்க், இந்த ஹல்க்ல சின்ன சின்ன மாவட்டங்கள் 3 இருக்கணும். 3 ஷஃபால 2, 3 2 5, 5 10 15, 15 ஒன்றும் 16, ஜவுஃப்ல உண்டு, ஹைஷூம்ல உண்டு, 16 ஒன்றும் 17. அப்ப மஹாரிஜ் ஹாஸாக்கள் எத்தனை? 6 17, 17 இருக்குது. மஹாரிஜ் ரஈசியாக்கள் எத்தனை? 5 இருக்குது. இப்ப எல்லாருக்கும் கிளியரா? இப்ப இவங்களுக்குள்ளுக்கு தான் சின்ன சின்ன மனுஷர்கள் பிறக்க போறாங்க, அதாவது எழுத்துக்கள் பிறக்க போறாங்க. ரைட். நாங்க 28 எழுத்து 29 எழுத்துன்னு அரபு எழுத்துக்கள் சொல்லுவோம். நாங்க மொத்தத்தை பார்த்துட்டு போறோம், அதை பத்தி ஒரு தெளிவுண்டு எங்களுக்கு வரும். சரி. இப்ப நாங்க முதலாவது பார்க்க போறது தான் ஹல்க், தொண்டை. ஹல்க் ஞாபகமா எல்லாருக்கும்? தொண்டை. இந்த ஹல்க்ல எத்தனை சின்ன சின்ன மஹ்ரஜின்னு நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க பாக்குறது எழுத்துக்களை. சரியா? எழுத்துக்கள் எத்தனை, அதாவது ஊரு மனுஷர்கள் எத்தனை என்று சொல்லி பார்க்க போறோம். ஹல்கண்ட இந்த ப்ரொவின்ஸ்ல பெரிய மஹ்ரஜ்ல சரியா 6 மனுஷர்கள் தான் நிற்கிறாங்க. எத்தனை எழுத்துக்கள் ஈக்கிற? ஹருஃப்கள் எத்தனைன்னா 6 ஹருஃப்கள் எழுத்துக்கள் ஈக்கிற. அது என்னென்னு சொல்லி பார்த்தால் அ. நாங்க ஃபர்ஸ்டுக்கே படிக்கிற எழுத்து அ, ஹம்சா ஒன்று போட்டிக்குது. அடுத்தது ஐன், ஆ, ஐன். நாங்க உச்சரிச்சு பழகுவோம். நீங்க இப்ப எழுத்துக்கள் எங்க இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கொண்டா போதும். ஐன், திரும்ப கொயின், திரும்ப ஹ, திரும்ப ஹோ, திரும்ப ஹ. எத்தனை எழுத்து? 1 2 3 4 5 6 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? இந்த 6 எழுத்துக்களுக்கும் நாங்க ஒரு பேர் வைப்போம். சரியா? இப்ப ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்ப ஹல்குன்னு சொல்லிய ஏரியால இருக்கிறாங்களுக்கு ஹல்கியான்னு சில பேர் வைங்க. இது சும்மா அந்த மஹ்ரஜ வச்சு ஒரு அதுக்குன்னு லக்கப் ஸ்பெஷல் பேரு. என்ன பேரு? ஹல்கியாவுடைய எழுத்துக்கள். ஹல்கியாட எழுத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டா இவங்க கொஞ்சம் பேர் தான் நீங்க சொல்லணும். இது வந்து தஜ்வீத்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் அப்படி ஒன்றும் இல்லை. அரபு தெரிஞ்சவங்க சும்மா பார்த்துக்கோங்க. தொண்டையிலிருந்து பிறக்கிற சுட்டியும் இந்த எழுத்துக்களுக்கு வந்து ஹல்கியா அப்படின்னு ஒரு லக்கப், ஒரு பேரொண்டு இருக்குது, சிறப்பு பேரொண்டு இருக்குது. அவ்வளவுதான். சரியா? இப்பதான் நாங்க முக்கியமான கட்டத்துக்கு வந்து இருக்கிறோம். அதாவது அல் ஹல்க், தொண்டை என்று பார்த்தோம். தொண்டை எங்கிருக்கி? இந்த பர்பிள் கலர்ல காட்டிக்கிற இடம் தான் தொண்டை. சரியா? பர்பிள் கலர். நாங்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்கின்னு பார்த்தோம், ஹருஃப்கள் எத்தனைன்னு பார்த்தோம், 6 எழுத்திக்கன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இங்க போல போலையா காட்டிக்குது, அந்த சர்க்கிள்ல காட்டிக்கிற எத்தனை எழுத்து? 6 எழுத்தும் உங்களுக்கு கிளியராக பிக்சர்ல விளங்குதா? ரைட். நாங்க சென்ன அந்த 6 எழுத்துக்கள் தான் அங்க இருக்குது, நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த தொண்டைய கொஞ்சம் நீங்க ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையில எடுத்து பாருங்க. 3 தட்டு ஊடு மாதிரி, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3 தட்டு ஊடு மாதிரி தான் தொண்டை. கீழ் தொண்டை, நடுத்தொண்டை, மேல் தொண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுனா மேல, வசத் நடுவுல, அக்ஸா கீழே. சரியா? அரபு தெரிஞ்சவங்க அதை பார்த்துக்கோங்க. மற்றவங்க நினைவு வச்சுக்கோங்க கீழே, நடு, மேலன்னு நினைவுச்சா போதும். சரியா? இப்ப இந்த 3 மாடி கட்டிடத்துல, தொண்டை என்ற ஹல்க் என்ற கட்டிடத்துல 2 பேரா ஃபேமிலியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 6 எழுத்துக்களும் 2 சேர்ந்து 3 6 வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மேல் தொண்டையில யாரு பிறக்குறன்னு கேட்டால் கைனும் ஹாவும் மேல் தொண்டையில பிறக்குது.
அப்ப நடுத்தொண்டையில யாரு பொறுக்கிறேன்னு கேட்டா ஐனும் ஹாவும். ஆக கீழே அக்சல் ஹல்கட அக்ஸால யாருன்னு சொன்னா ஹம்சாவும் ஹாவும் பொறுக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த ஹல்க் வந்து மஹ்ரஜ் ரஈசி, அதாவது பிரதானமான பிறப்பிடம், ப்ரொவின்ஸ். அதே நேரத்துல ரெண்டு எழுத்தா சேர்ந்திக்குதையா, மேல தொண்டை நடு தொண்டை. அந்த மேல தொண்டை வந்து அதுல இருக்கிற மஹ்ரஜ் ஹாஸா, மஹ்ரஜ் ஹாஸா. இப்ப 1வது மஹ்ரஜ் ஹாஸாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேல் தொண்டை தான் மஹ்ரஜ் ஹாஸால ஒரு பகுதி உண்டு. நடுத்தொண்டைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது ஒரு மஹ்ரஜ் ஹாஸா, சின்ன ஒரு பிறப்பிடம், ஒரு குறிப்பான ஒரு பிறப்பிடம். அதுல எத்தனை பேர் பிறந்திக்கு? 2 பேர். திரும்ப இந்த ஊர்ல கடைசியா இருக்கிற ஏரியாலையும் 2 பேர் தான். இப்ப உங்களுக்கு இந்த எழுத்துக்களை உச்சரிச்சு பாக்குறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் சொல்லித்தார். இதை நினைவு வச்சுக்கொள்ளத்துக்கு லேசான ஒரு சிஸ்டத்துல தான் எங்களுக்கு இந்த ஹல்கட் எழுத்துக்கள் இக்கி. எப்படின்னு கேட்டால் ஹல்கட 6 எழுத்துக்களும் 2 சவுண்ட் தான் வரும். 1 ஆச்சத்தம், 2 ஹாச்சத்தம். 1 ஆச்சத்தம், 2 ஹாச்சத்தம். ஆச்சத்தத்தை எடுத்து பாருங்க. ஓ ஆ ஆ, 3மே ஆனா சத்தத்துல இருக்கிற அரபுல இருக்கிற 3 எழுத்துக்களும் வந்தாச்சு. ஹா ஹா ஹ, இந்த 3 எழுத்துக்களும் ஹா சத்தத்துல இருக்குது. எனவே ஹா சத்தத்துல அரபு எழுத்துக்கள் 3 தான் இருக்குது. ஆ சத்தத்துல அரபுல 3 எழுத்து தான் இருக்குது. அந்த 3 சேர்ந்து 6 எழுத்துக்கள். இன்னும் கொஞ்சம் நினைவுபடுத்த இலகுவாக இருக்கும். மேல தொண்டையில உச்சரிக்க போல இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும் பாக்குற நேரத்துல நுக்தா வரக்கூடிய எழுத்து 2மே தொண்டையில மேல் மாடியில தான் இருக்குது, ஒசக்க வீட்டுல தான் இருக்குது. சரியா? நுக்தா வார 2 பேரும் தொப்பிய போட்டுட்டு மேல இருக்கிறாங்க. ரெண்டும் தொண்டையில மேலதான் இருக்குது. திரும்ப நுக்தா இல்லாத ஐனும் ஹாவும் தொண்டையில நடுப்பகுதியில தான் இருக்குது. 2 பேருக்குமே நுக்தா இல்ல. திரும்ப கீழே இருக்கிற தொண்டையிலாக கீழ் பகுதியை பாருங்க, சின்ன வடிவங்கள், சின்ன எழுத்துக்கள், ஸ்மால் ஹம்சா ஒரு சின்னோண்டு. அதே நேரம் தலப்பா ஹட்டின ஹாண்டு சொல்லுவோம், பாம்புட தலை மாதிரி. அது 2மே சின்ன வட்ட வடிவமான சர்க்கிள் ஆன ஒரு எழுத்துக்கள் தான் 2. அந்த சின்ன எழுத்து 2 தொண்டையில கீழே தான் இருக்கு. அப்ப தொண்டையில மேல வார எழுத்துக்கள் 2யும் கீழே வார எழுத்துக்கள் 2யும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க கொள்ள சின்ன எழுத்துக்கள் 2ம் கீழே வருது, நுக்தாவோட வரக்கூடிய எழுத்துக்கள் 2ம் மேல வருது. நடுத்தரமான அளவுல நுக்தாவும் இல்ல ஒன்றும் இல்ல, அவங்க நடுவுல இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் லேசா பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்திலையும் ஆனா சத்தம் வரக்கூடிய ஒரு எழுத்தும் ஹானா சத்தம் வரக்கூடிய இன்னொரு எழுத்தும் மாறி மாறி, ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அதே மாதிரி தான் ஜோடு மாறி மாறி வந்திருக்குது. கைனண்ட ஆச்சத்தமும் ஹாண்ட ஹாச்சத்தமும் 2 ஒன்றுக்கு இருக்குது, 2க்கும் நுக்தா இருக்கு. திரும்ப ஆண்ட ஆச்சத்தமும் ஐனண்ட ஆச்சத்தமும் ஹாண்ட ஹாச்சத்தமும் அது ஆனா இது ஹானா, ஆணும் பெண்ணும் மாதிரி. ஆனா நுக்தா இல்ல, 2ம் பொருத்தமாக இருக்குது. திரும்ப ஹம்சாவும் ஹாவும் 2ம், ஹம்சா வந்து ஆச்சத்தம், தலப்பாகட்டின ஹாண்டு கீழே இருக்குது, அது ஹாச்சத்தம். அந்த ஆணும் பெண்ணும் மாதிரி எல்லாத்திலையும் ஒரு ஜாயிண்ட் உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். எனவே இங்க வந்து இந்த பிளாக் கலர் பாக்ஸ்ல சைட்ல காட்டிக்கிறது 3 மஹ்ரஜ் ஹாஸா இருக்கின்றது தான் காட்டி. அந்த பிளாக் கலர் பாக்ஸ் எதை காட்டுது? 3 மஹ்ரஜ் ஹாஸாக்கள் இருக்குது. 1வது தட்டு தான் மஹ்ரஜ் ஹாஸா, அதுல வந்து காவும் ஹாவும். 2வது தட்டு மஹ்ரஜ் ஹாஸால ஐனும் ஹாவும். 3வது தட்டு மஹ்ரஜ் ஹாஸால ஹம்சாவும் ஹாவும் இருக்கின்னு சரி. இப்ப நாங்க உச்சரிக்க கொள்ள நிறைய பேருக்கு ஐன் வாரல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம் நீங்க கேட்டால் தொண்டையில எங்க போய் உச்சரிக்கணும்னு தெரியா, அவங்களுக்கு ஐன் வாரல்லன்னு ஒரு பிரச்சனை இல்லை, எங்க உச்சரிக்கணும்னு தெரியாது, அதுதான் அவங்களோட பிரச்சனை. இப்ப நாங்க முதல்ல கைனையும் ஆவையும் ஹம்சாவையும் உச்சரிச்சு பார்ப்போம். சரியா? மேல இருந்து கீழே போவோம் மேலும், கீழே இருந்து மேல போவோம் மேலும். இந்த இடத்தை சரியா நினைவு வச்சுட்டு சத்தத்தை நீங்க கொடுக்குற நேரத்துல அந்த இடத்துக்கு கொடுத்து பாருங்க. சரியா? ஆகா ஆகா, நல்லா பாருங்க. ஆகா, தொண்டையில சவுண்ட் எங்க போய் தூண்டிப்படுதுன்னா மேல. இப்ப 2வது ஐனை பாருங்க. ஆ
முன்னுக்கு அலி ஹம்சாவை வச்சுதான் பார்க்கணும். அப்பதான் வாசி உச்சரிக்கக்குள்ள இடத்தை கண்டுபிடிக்க லேசி. ரைட், தொண்டையில நடுவுல சத்தம் கேக்குதா? திரும்ப கீழே இருக்கிற ஹம்சாவை பாருங்க, சும்மா எங்க பேத்து சரியாக பேத்து படுது. இப்ப மூணையும் மேல இருந்து கீழே ஓர்டர்ல உச்சரிச்சு பார்ப்போம். எல்லாரும் உச்சரிச்சு பாருங்க. அதே நோமலா அண்டக்குள்ள லேசாயிருக்கு தொண்டையில கீழே. இப்ப ஹாவை பார்ப்போம். ஹாவை உச்சரிச்சு பாருங்க, மேல இருக்கிற ஹாவை நுக்தா வந்தது. தொண்டையில மேல. திரும்ப ஹாவை உச்சரிச்சு பாருங்க. காத்து கொஞ்சம் கேட்கணும். ஹாவை விட கீழையா இல்லையா? திரும்ப லாஸ்ட் கேக்குற ஹாவை பாருங்க, பாம்பு தலை மாதிரிக்கும் அந்த ஹாவை பாருங்க, சின்ன ஹா. இப்ப நாங்க ஓர்டர்ல மேல இருந்து கீழே வருவோம். சரியா? ஹால இருந்து ஹா, அதுக்கப்புறம் ஹாக்கு வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு உச்சரிக்க கொள்ள நல்லா விளங்கும். மேல இருந்து கீழே 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 தான் இழுத்திருக்கின்னு சொல்லி நல்லா விளங்கும். சோ எல்லாருமே ஹல்குல தான் இருக்கிறாங்க, தொண்டையில ஹல்குல தான் இருக்கிறாங்க. ரைட்டா? ஆனா இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாங்க ஹாவையே உச்சரிக்கிறோம்ல சிலவங்க. தொண்டையில மேல கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுங்க டீச்சர்ஸ் மார். நீங்க படிப்பிச்சு கொடுக்குற நேரம் உங்களோட பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, தொண்டையில மேல கொண்டு போ. சரி, எப்படி போகுதுன்னு சொல்லி கொடுங்க. அந்தக்குள்ள அது கொஞ்சம் கீழாண்டத்தை அந்த புள்ள எங்க பிள்ளையாக்குதோ எந்த இடத்துக்கு கொண்டு போகணுமோ பிக்சரை காட்டியும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைல சொல்லி கொடுக்கலாம். சரியா? அப்ப அவங்க புடிச்சுடுவாங்க டக்கண்டு. உச்சரிப்பு வாரல்லன்றதெல்லாம் பிரச்சனை. சரியா? இது நாங்க சும்மா எவ்வளவுதான் வாயால சொல்லி கொடுத்தாலும் எந்த இடம்ன்றது சரியா சொல்லி கொடுக்காட்டி தஜ்வீத் திருத்தமாக எழுத்து திருத்தமா வராது. எனவே மிச்சம் நுணுக்கமா ஆராய்ச்சி செஞ்சு வச்சுக்கிறாங்க. தொண்டையில இருக்கிற இந்த 6 எழுத்துக்களையும் சரியா அந்த இடத்துல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்ல பிராக்டிஸ் பண்ணி அனுப்புறதுக்கு விருப்பமானவங்க அனுப்புங்க, நான் திருத்துறேன் சரியான்னு பார்ப்போம். இப்ப நீங்க இதுல நேர பாருங்க, மஹ்ரஜ் ஹாஸாக்கள்ல ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒத்துமை விளங்கும். 1வது மஹ்ரஜ் ஹாஸால வர மேல உள்ள 2 எழுத்தையும் பாருங்க. அஹ் 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 அஹ், வலதும் இடதும். அஹ் அஹ், மேல கீழே தொண்டையில இல்ல, நேரத்தை இருக்குது. ஆனா வலதும் இடதும். இவங்க 2 பேரும் மஹ்ரஜ் ஹாஸால ஜோடிகள். திரும்ப இவங்க 2 பேரும் தொண்டையில நேர இருக்குது. அதாவது இங்க கரண்ட் போய்த்து, அதுதான் கொஞ்சம் இருட்டாயிருக்கு. சொல்லியா, சின்ன நேரம் கரண்ட் போய்த்து. ரெண்டும் வலதும் இடதும் தொண்டையில நேர இருக்குது. சரியா? அப்ப அதனால அது 2வது மஹ்ரஜ் ஹாஸா. மறக்கானம் சரியா உச்சரிச்சு பழகுங்க. திரும்ப ஹலக ஹலக அப்படின்னு நார்மலாக உச்சரிக்கலாம். ரைட், இப்ப எல்லாருக்கும் ஹல்க்கு நல்லா விளங்கியா இருக்குது. பிரதான மஹ்ரஜ் வந்து தொண்டை, அடுத்தது இது. சரி, நாங்க இது போல சின்ன ஒரு பகுதியை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். என்ன சொன்னா அவங்களோட 12 hours நாங்க மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு அனுப்புறதுக்கும் டைம் இருக்குது. அதனால பயப்பட வேணாம். ரைட், 2வது தான் நாங்க வந்து உதடுன்னு சொல்லி பார்த்தோம். லிப்ஸ், ஷஃபத்தானி. இதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கிட்ட டைமோடு நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் நிப்பாட்டி கொள்வோம். சரியா? ரைட், ஷஃபத்தானின்னு சொன்னால் அதாவது எங்களோட தொண்டைக்கு இந்த உதட்டுக்கு நாங்க சொல்றேன். இந்த உதடுல வந்து உங்களுக்கு நினைவு இருக்குதா எத்தனை சின்ன இதுக்குன்னு சொல்லி நாங்க 2ன்னு சொல்லி பார்த்தோம். 2 உதடு தான். அதுல 2 ஸ்பெஷல் மஹ்ரஜ்கள் இருக்குது, மஹ்ரஜ் ஹாஸாக்கள் இருக்குது. பிரதான மஹ்ரஜ் ஷஃபத்தானில. அப்ப அதுல இருக்கிற மனுஷர்கள் எத்தனை, ஹருஃப்கள் எத்தனை, எழுத்து எத்தனைன்னு கேட்டா 4. ஹத்ராய் 4 இருக்குது. ஃபா பா வா மா. ஃபா பா வா மா. ஃபா பா வா மா. ஃபாபாவை நீங்க கூப்பிடுற ரக்கமா ஃபாபா வாமா. இந்த 4 பேரும் தான் அதாவது உதட்டுல வரக்கூடிய ஆக்கள்.
இவங்களுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பேரு, அதாவது ஷஃப, தொண்டை என்று சொல்லக்கூடிய மஹ்ரஜ்ல வரக்கூடிய ஆக்களுக்கு நாங்க ஒரு பேர், இந்த ஊர் வாசிகளுக்கு ஷஃபவியான்னு சொல்றோம். என்னவியா? ஷஃபவியாங்க. இது அரபு தெரிஞ்சாக்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓதுரத்தோட வந்து எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த எழுத்துக்கள் வந்து பொறக்கிறதோட தான் சம்பந்தப்படுது. ஷஃபவியாக்கள் என்று சொல்லி சொல்றேன், உதட்டோட சம்பந்தப்படுறதுகள். ரைட்? ஃபாபா வாமா. இப்ப இதை நான் ஒன்னாவது ஃபாவை சொன்ன ஞாபகமா? ரைட்? ஃபா. இந்த ஃபாவை உச்சரிச்சு பாருங்க. அஃப் அஃப் உச்சரிச்சு பாருங்க எல்லாரும். எந்த இடத்துல டீச்சர் இந்த ஃபா வருதுன்னு கேட்டா உதடுன்னு விளங்கிச்சு. ஆனா எப்படி நுணுக்கமா சொல்லலாம்னு பார்த்தா, நாங்க எல்லாரும் சிரிக்க கொள்ள வந்து முன்னுக்கு ஒரு பல்லு இருக்குதுன்னா, முன்னுக்கு ஒரு பல்லு, முன்னுக்கு சிரிக்க கொள்ள விளங்குற பல்லு இருக்குது, மேல் செட் உண்டு கீழ் செட் உண்டு. நாங்க இந்த முன்னத்து பல்லுக்கு சனாயான்னு பேர் வைப்போம். சனாயான்னு தான் அரபுல சொல்றேன். சனாயான்னு யாரும் சிரிக்க தெரியும், அவங்க இப்ப சிரிச்சுட்டு இருப்பாங்க, அதாவது முன்னத்து பல்ல காட்டிட்டு இருப்பாங்க, சனாயா. அந்த சனாயால இருக்கிற மேல பல்லு, சனாயாட உள்யா, உள்யானா மேல, சனாயா உள்யா மேல் பல்லுக்கு தானே, அந்த பல்லு போயிட்டு எங்கட ஷஃபா, நாங்க ஷஃபான்னு சொன்னோம், ஷஃபா மலையல்ல, ஷஃபா ஷீன பனித்து உதட்டோட. உள்யாட ஆப்போசிட் வந்து சுஃப்லா, சுஃப்லானா பனிய, சுஃப்லா வந்து பனியைப்பா, உள்யா வந்து ஒஷக்கிப்பா. அப்ப ஷஃபானா இப்ப உங்களுக்கு தெரியும் உதடு, ஷஃபா சுஃப்லாண்டா பனி தொதடு. இந்த பிக்சரை நல்லா பாருங்க, அம்புக்குறி எங்க வருதுண்டு. இந்த மேல இருக்கிற முன்பல்லு பனியைக்கிற உதட்டோட சேர்ந்தா தான் அந்த ஃபா வந்து உச்சரிக்கிறேன் நாங்க. மேல இருக்கிற சனாயா முன்பல்லு, முன்னுக்கு இருக்கிற பல்லு மட்டுமே, அந்த பல்லு பனிக்கிற ஷஃபா உதட்டோட, ஷஃபா சுஃப்லா பனி உதட்டோட மட்டும் சேரக்குள்ளதான் அந்த ஃபா வந்து வருது. சரியா? உதட்டோட உள்பகுதியில. ரைட்? இப்ப நீங்க உச்சரிச்சு பாருங்க. அஃப் அஃப். மேல இருக்கிற பல்ல பனி உதட்டோட போயிட்டு சேர்த்து பாத்தீங்களா? அஃப். சோ இவ்வளவு காலம் நாங்க எல்லாரும் சரியா உச்சரிக்கிற நிறைய பேரை கேட்டு நாங்க சரியா உச்சரிச்சுப்போம். ஆனா பிள்ளையா யாசிரி உச்சரிச்சு அப்படி அப்படி காலம் மாறினால் எப்படி சரியா தேடி பிடிக்கிற? இந்த தியரிய, இந்த காரணங்களை நாங்க தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு திருத்தலும். எனவே நாங்க சில விஷயங்கள் வாய்மொழியாக சரியாக கேட்டு வந்தால் அது எங்களுக்கு எந்த கரைச்சலும் இல்லை. அதை நாங்க சரியா உச்சரிச்சால் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சரியா தான் சொல்லி கொடுக்குறோம். அதை நாங்க செக் பண்ணி கொள்ளணும்னா இந்த தியரிஸோட வந்து தெரிஞ்சவங்க செக் பண்ணி தான் சொல்லி கொடுக்கணும். அப்ப அஃப் அண்டா மேல சனாயாவும் கீழே இருக்கிற உதடும் சம்பந்தம். இன்னொரு எழுத்து பாப்போமா? லேசி. பா, ஃபா பா. சரியா? பா. இந்த பாவை பாருங்க, பிக்சரை நல்லா ஊண்டி பாருங்க. இந்த ஷஃபா ஷஃபா ரெண்டு உதடு மிகுத்தானே, ஷஃபத்தைன் ரெண்டு உதடும். இந்த ஷஃபாவும் ஷஃபாவும் இன்திபாக் ரெண்டு சேர்ந்து மூடிப்பட்டாச்சு. மாபால் ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டுது. ஷஃபாவும் ஷஃபாவும் இன்திபாக் ஆகிட்டு ஒன்று கொண்டு சேர்ந்து மூடிப்பட்டது. நார்மலா மூடிப்பட்டாச்சு. இப்ப மூடிப்பட்ட பல்லுக்கு என்ன வேலைங்க? சனாயாக்கு என்ன வேலை? சனாயாக்கு ஒரு வேலையும் இல்லை. சனாயா அவட பாட்டுல ஃப்ரீயா இருக்கிறார். அப்ப பாவை நாங்க உச்சரிக்கணும் என்றால் ரெண்டு உதடையும் சேர்த்தணும். ரைட்? ரெண்டு உதட்டையும் நாங்க வந்து சேர்த்தணும். ரைட்? அப்ப நாங்க உச்சரிச்சு பார்ப்போமா? அப் அப் அப். அப்ப அப் சொல்லிட்டு வாயை துறக்காம கொஞ்சம் முட்டு பாருங்க. அப். உதடு ரெண்டும் சேர்ந்தா இருக்குது. அப். உதடு ரெண்டும் சேர்ந்து இருக்குதுன்னா ரைட். அப்ப நாங்க அதை வாயை துறக்கிறது, அது என்ன விஷயம், அதெல்லாம் பண்புகளோட புறவு பார்ப்போம். அப் என்று சொல்லக்குள்ள ரெண்டு உதடுகளும் சேர்ந்துச்சு. அப்படி சேரக்குள்ள நான் பா வந்துச்சு. அப்ப ஃபாக்குரிய வித்தியாசம் என்ன? மேலே இருக்கிற சனாயாண்ட பல்லு, கீழே இருக்கிற ஷஃபத்து சுஃப்லா பனி இருக்கிற ஷஃபா உதடோட சேர்ந்தா தான் ஃபா வரும். பா அப்படி அல்ல, பல்லோட தொடர்பே இல்லை. ரெண்டு உதடுகளோடையும் சேர்த்து தொடர்பு இருந்தா தான் பா வருதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். சரியா? ரைட். இன்னும் ஒரு எழுத்து படிக்க டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். இன்னும் ஒரே ஒரு எழுத்து பார்ப்போமா? இப்படி சரி, நாங்க மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கொள்வோம் என்ற வகையில இன்னும் ஒரே ஒரு எழுத்தை பார்ப்போமே. அது அதே மாதிரி தான் மீம். மீம் ரெண்டு பிக்சருமே கிட்டத்தட்ட ஒன்றுதான். மீம். அங்கிக்கிற பாவை நல்லா பாருங்க, ரெண்டு உதடும் சேர்ந்திருக்குதா? இங்கிக்கிற மீம கொஞ்சம் நல்லா பாருங்க, ரெண்டு உதடும் சேர்ந்திருக்குதா? ரெண்டும் சேர்ந்திருக்குது. ஆனா மீமையும் பாவையும் உச்சரிச்சு பாருங்க, டோட்டலி டிஃப்ரெண்ட். அப் அம்